ஓகே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேஸ்லெட் அதனுடைய பேசிக்கான கான்செப்ட்ஸு. ஸோ அடுத்து எல்லாரும் கேட்ட டிகிரியிலிருந்து எப்படி வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ அங்கே இடத்துல வேரியபிள்ஸ் டிகிரி பர்சன்டேஜ் மிக்சடாக கொடுத்தா எப்படிலாம் போடணும் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அடுத்து டேரெக்டாக டாபிக் போயிடுவோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ்லெட் அப்படின்ற விஷயத்தில் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி நான் டிகிரி டு பர்சன்டேஜ் கன்வர்ஷன் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா டிகிரி டு பர்சன்டேஜ் கன்வர்ஷன். ஸோ டிகிரி டு பர்சன்டேஜ் கன்வர்ஷன் வந்து எப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பேசிக்காக ஒரு விஷயம் தெரியும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா 360 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 100%. இதில் எதுவும் சந்தேகம் இருக்கா? ஓகே. நம்ம எப்படி நார்மலாக இது வரைக்கும் போட்டிருந்திருப்போம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு சில விஷயத்துக்கு வந்து நமக்கு டேரெக்டாக கேன்சல் ஆகும். சம்டைம்ஸ் ஈஸியாகவும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 90 டிகிரி அப்படின்னு இருக்குன்னா, நம்மளுக்கு சம்டைம்ஸ் நமக்கே ஸ்ட்ரைக் ஆகும் 25% அப்படின்னு சொல்லிட்டு. இது காமன். ஏன்னா இது 1/4, ஸோ இதுவும் 1/4. ஓகே. மற்றபடி எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 108 டிகிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 108 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 100ன்னு போடுவோம். கரெக்ட் தானே? ஸோ இதை கேன்சல் பண்ணால் 36 3s ஆர் 36 10s ஆர் இதை கேன்சல் பண்ணால் 10s ஆர் தேர்ஃபோர் 30% அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஆக்சுவலாக என்ன ஃபார்முலா? கிவன் டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டிகிரியிலிருந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் ஆகும். நான் சொல்கிறது லாஜிக்கா? ஓகே. இது எல்லா இடத்துலையும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். ஆனால் ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டிகிரி சொல்கிறேன். இப்போ 86.4 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். இது நீங்கள் என்ன பண்ணணும்னா கேன்சல் பண்ணணும். சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸும் நடக்கும். கரெக்டாக? ஓகே. நான் என்ன கான்செப்டில் போக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுங்க. 360 டிகிரி அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்? 100% தெரியும். அப்போ 36 டிகிரினா என்னவா இருக்கும்? 10%ஆக இருக்கும். நல்லா கவனிங்க. எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஃபாஸ்ட்டாக யோசிக்க முடியும். ஓகே. அப்போ 18 டிகிரினா உங்களுக்கு என்ன தெரியும்? 5% தெரியும். இப்போ 3.6 டிகிரினா என்னன்னு தெரியும்? 1% தெரியும். இதில் எதுவும் சந்தேகம் இருக்கா? இப்போ 360னா 100னா 36னா ஆட்டோமேட்டிக்காக 10% தான். 3.6 டிகிரினா நமக்கு 1% தான். ஸோ இதில் எதுவும் சந்தேகம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இது மட்டும் தெரிஞ்சுக்கூடாது. ஸோ இதனுடைய மல்டிபிள்ஸும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ 72 டிகிரி அப்படின்னா 20%. இது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அப்போ 7.2 டிகிரி அப்படின்னா 2%. இதனுடைய மல்டிபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் தெரிஞ்சிருக்கும். வேற என்னப்பா தெரிஞ்சிருக்கணும்? இப்போ இது தெரிஞ்சிருக்குன்னா 144 டிகிரி என்னப்பா? 40%. இதில் எதுவும் சந்தேகம் இருக்கா? இது புரியுதா உங்களுக்கு? இதனுடைய மல்டிபிள்ஸ் ஈஸியாக வந்து நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியுது. ஓகே. இப்போ கொஸ்டின் வந்து என்னன்னா 86.4 டிகிரி. இது எப்படி யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதனுடைய நியரஸ்ட் ரவுண்ட் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் தெரிஞ்சா போதும். இது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதனுடைய நியரஸ்ட் வேல்யூ எனக்கு தெரிஞ்சபடி நான் 72 டிகிரி தான் எடுப்பேன். ஸோ 72 டிகிரி பிளஸ் 14.4 டிகிரின்னு எழுதலாம். கரெக்டா? ஓகே. இப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. 72 டிகிரி வந்து எனக்கு 20% தெரியும். 40.4 ஓ 14.4 டிகிரி வந்து 4% தெரியும். கரெக்டா? கரெக்ட் தானே? இது வந்து 144 டிகிரி வந்து உங்களுக்கு 40% அப்படின்னா 14.4 டிகிரி என்னவா தான் இருக்கும்? 4% தான் இருக்கும். இது ஒரு காமன் சென்ஸ். எப்படின்னா, இப்போ இன்னொரு விஷயத்த வந்து பர்சன்டேஜ் வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்றப்போ சில டைம் வந்து ஸ்டக் ஆகும். இப்போ நான் எப்படி யோசிக்கிறேன்னு பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல வந்து 0.25% கொடுத்தா நம்ம வந்து நிறைய டைம் யோசிப்போம். இதை கண்டுபிடிக்கணுமா வேணாமா அப்படின்லாம். இப்படி ஆக்சுவலா இது என்னடா டைம் கன்சூமிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே. இப்போ ஒரு 6400 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். இதுக்கு 0.25% கண்டுபிடிக்க சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா 0.25 டிவைடட் பை 100 இன்டூ 6400 போடுவோம். இது ஓகே. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுவோம். 64 மல்டிப்ளை பண்ணுவோம். நான் என்ன சொல்றேன்னா 25% எவ்வளோப்பா? 1600. 2.5% எவ்வளோப்பா? 160. 0.25% எவ்வளோப்பா? 16. இதான் ஆன்சர். அதாவது இந்த கன்வர்ஷன் வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணணும்னு சொல்ல, பட் நம்ம மைண்டுக்கு அப்படி ஆட்டோமேட்டிக்கா அப்படி யோசிக்க கத்துக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, பாயிண்ட்ல கொடுத்தாலே என்னோட வேல்யூ கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இப்போ 0.25னால நம்ம சில பேர் ஈஸியா கூட போட்டுருப்போம். 0.17% கொடுத்தா நம்ம யோசிப்போம். கரெக்ட்டா? ஆன்சர் டெசிமல்ல வரும். கண்டிப்பா யோசிப்போம். இப்போ 17% எவ்வளோ? 17னா 7 42 அ இதுல 17% கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட்டு. 17%னா 10%னா 640, 7% 7 42 7 நாள் 28 7 42 7 20 7 நாள் 22 என்னடா இது? 420 28 ஸோ 448 ஸோ 1088 தான் வந்து என்னது 17%. கேள்வி என்னன்னா 0.17% அப்படின்னு கேட்டா என்ன வரும்?
இப்போ ஒரு புள்ளி தள்ளி வச்சா அது 1.7%. இன்னொரு புள்ளி தள்ளி வச்சா அது 0.17%. அப்போ ஆன்சர் 10.88. கரெக்ட்டா? ஸோ இப்படி டெசிமல் வேல்யூஸ்ல வந்துச்சுனாலும் நீங்க என்ன பண்ணணும்னா, இப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா இருக்கும். புரியுதா? ஸோ இப்போ 2.5% கண்டுபிடிச்சுட்டு அதில இன்னொரு ஸ்டெப் குறைச்சா என்ன ஆகும்? அது 0.25% இப்படி போட்டு பழகுங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா நான் சொல்ல வந்தது. ஸோ இப்போ டிகிரில வந்து மெயினா இந்த விஷயத்த தான் சொல்ல வந்தேன். நல்லா கவனிங்க. ஸோ இப்போ 86.4 டிகிரியா? ஸோ இப்போ இன்னொரு டிகிரி நான் சொல்றேன். ரேண்டமா அதாவது உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகணும்னு தெரிஞ்சா போதும்னா, 36, 72, 54, 108 இதெல்லாம் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனா போதும். நல்லா கவனிங்களேன். இது 10%, இது 20%. இதில எவ்வளோ ஆட் ஆயிருக்கு? 18 ஆட் ஆயிருக்கு. 18 டிகிரினா என்ன? 5%. அப்போ இது 15%. இதனுடைய டபுள் என்னவா இருக்கும்? 30%. ஏன்னா இது 15னா இது 30 தான். ஸோ இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ 82.8 டிகிரின்னு குடுக்குறாங்க. ஸோ ரேண்டமா ஒண்ணு குடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். 72 டிகிரி உங்களுக்கு என்னன்னு தெரியும். பிளஸ் 10.8 டிகிரியும் என்னன்னு தெரியும். ஏன்னா 108 டிகிரி வந்து உங்களுக்கு 30%. ஸோ 10.8 டிகிரி கண்டிப்பா 3% தான் இருக்கும். இது ஒரு 20%. அப்ப கண்ண மூடிட்டு என்ன பண்ணலாம்? 23%ன்னு போடலாம். இத கண்டிப்பா டிவைட் பண்ணாதீங்க. அது டைம் கன்சூமிங். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்படி கன்வெர்ட் பண்ணி போட்டு பழகுங்க. ஸோ இதுதான் மோஸ்ட்டா டிகிரி கன்வர்ஷன் நெறைய பேர் கேட்டது. இப்போ இன்னொன்னு கொஞ்சம் பெருசாவே வச்சுப்போம். 133.2 டிகிரி அப்படின்னு ஒரு கொஸ்டின் குடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஓகே. ஸோ எனக்கு என்னப்பா நியரஸ்ட் வேல்யூ தெரியும்? 144ன்னு தெரியும். கரெக்ட்டா? ஏன்னா இதுக்கு நியரஸ்ட் வந்து 144. 108 வச்சு கூட போடலாம். 144. இத விட இது எவ்வளோப்பா கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10.8 டிகிரி கம்மியா இருக்கு. கரெக்ட்டா? 10.8 டிகிரினா 3%. 144 அப்படின்னா எனக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ்? 40%. ஸோ இதுலேருந்து இது மைனஸ் ஆச்சுன்னா, இதனோட வேல்யூ வந்து 37%. கரெக்ட்டா? இது கண்டிப்பா எல்லாரும் யூஸ் பண்ணி பழகுங்க. ஸோ டிகிரி கன்வர்ஷன் குடுத்தாலே நெறைய பேர் வந்து ரவுண்டான வேல்யூஸ் குடுத்தா மட்டும் தான் ஓகே கொஞ்சம் ஒரு கிளரிக்கல் மெயின்ஸ் லெவலோ, ஒரு பிஓ மெயின்ஸ் லெவலோ போறப்போ என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கண்டிப்பா டிகிரி வேல்யூஸ் ரவுண்டா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் அவங்களோட வேல்யூ. ஸோ 90, 36, 72 அந்த மாரியே பார்த்து பழகுன நமக்கு இந்த மாரி 86.4 ரேண்டமா 68.4 டிகிரி அப்படின்னு சொன்னா என்ன பண்ண மாட்டோம்? யோசிப்போம். ஓகே 68.4 டிகிரி எப்படி எழுதலாம்? 72 டிகிரி மைனஸ் 3.6 டிகிரி. 3.6 டிகிரி 1%. 72 டிகிரி 20% மைனஸ் பண்ணா 19% தான் இதனோட வேல்யூ. புரியுதுங்களா? இப்போ 68.4 டிவைடட் பை 360 இன்டு 100ன்னு போட்டீங்கன்னா, கண்டிப்பா இது நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். இது அதாவது கால்குலேஷன் நம்ம மேல நம்பிக்கை இல்லன்றது மேட்டர் இல்ல. ஏன் இப்படி போடக்கூடாது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இதுதான் ஆக்சுவலா டிகிரி டூ பெர்சன்டேஜ் வந்து கன்வர்ஷன். ஓகேவா? ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்கேஸ் மிக்ஸ்டா பெர்சன்டேஜும் டிகிரியும் குடுத்திருந்தா எப்படி போடணும்னு. அதுக்கு நான் ஒரு டேட்டா எடுத்தேன். இது ஒரு டிஐன்னு வச்சுப்போம். இது வந்து ஒரு பை சார்ட். ஸோ இதுல என்ன குடுத்திருக்கான்னா, இப்படி குடுத்திருக்கான்னு வச்சுப்போம். இதனுடைய டோட்டல் டிகிரி என்ன 360 டிகிரின்னு தெரியும். ஆர் 100%ன்னு தெரியும். ஓகே. ஆனா அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, 2த்தையும் மிக்ஸ் பண்ணி குடுத்திருக்கான். இங்க 96 டிகிரின்னு குடுத்திருக்கான். இங்க 12%ன்னு குடுத்திருக்கான். இங்க வந்து 40 டிகிரின்னு குடுத்திருக்கான். இங்க வந்து எக்ஸ் பெர்சன்டேஜ்ன்னு குடுத்திருக்கான். இங்க வந்து 14x பிளஸ் 4 டிகிரின்னு குடுத்திருக்கான். நல்லா கவனிங்க இந்த கொஸ்டின. இப்படி குடுத்திருக்கான் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? இங்க வந்து இங்க 12% குடுத்திருக்கான். இங்க 40 டிகிரி குடுத்திருக்கான். ஓகே. சொல்லுங்க. இப்போ வந்து இது 96 டிகிரி, இது 40 டிகிரியா? நல்லா ஒரு விஷயத்த கவனிங்க. இப்ப இது எப்படி எடுத்துக்கணும்னா, இத ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ண முடியும். எப்படின்னா 90 டிகிரி பிளஸ் 46 டிகிரியா? ஸோ 136 டிகிரின்னு எழுதலாமா? ஒரே நிமிஷம். நான் எடுத்த டேட்டா கரெக்ட்டா நான் பார்த்துக்கிறேன். அண்டிக்கான சொந்த ஊரு மதுரை. சாரி 40.8 டிகிரி. டேட்டா நான் இஷ்டத்துக்கு நான் ஏதோ ஒண்ணு போட்டுன்னுக்கிறேன். அங்க நான் பார்த்தது வேற, இங்க எழுதுனது வேற. ஸோ 40.8 டிகிரி. ஓகேவா? ஓகே. ஸோ 40.8 டிகிரினா, இப்ப எவ்வளோ ஆச்சு? 136.8 டிகிரி ஆச்சு. நல்லா கவனிங்க இந்த விஷயத்த. 136.8 டிகிரி ஆச்சு. 96க்கு தனியா நமக்கு கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். 90 டிகிரி வந்து 25%பா. நான் 6 டிகிரிக்கு எங்க போறது? அப்படின்னா அது ஃபிராக்ஷன்ல போகும். இப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா, அப்படி எக்ஸ்னோட வேல்யூ நமக்கு ஃபர்ஸ்ட் வேணும். இதுதான் மேண்டேட்டரி. அவன் என்ன குடுத்திருப்பான்னா, இதனோட டேட்டா வந்து மொத்தமா ஒரு வேல்யூ குடுத்திருப்பான். அத நம்ம கண்டுபிடிப்போம். இப்ப நான் எப்படி யோசிக்க சொல்றேன்னா, 96 டிகிரி பிளஸ் 40.8 டிகிரி எவ்வளோ? 136.8 டிகிரி. இதுக்கு என்ன ஸ்ட்ரெயிட் ஆகணும்? 144 டிகிரியிலிருந்து 7.2 டிகிரி மைனஸ் ஆகுது. அப்படின்னா,
இது என்ன பர்சன்டேஜ்? இது 40% மைனஸ் 2% பண்ணீங்கன்னா, இது 2த்தினுடைய அடிஷன் எவ்வளோ உங்களுக்கு? 38%. நான் சொல்ற லாஜிக் புரியுதா? ஸோ இது 2த்தினுடைய டோட்டல் வேல்யூ எனக்கு 36% தெரியுது. எதுக்காக நான் இப்படி யோசிக்கிறேன்னு கேட்டா, எனக்கு எக்ஸ்னோட வேல்யூ வேணும் இப்போ. அதுதான் முக்கியமான லாஜிக் நான் யோசிக்கிறது. ஓகே, இது 38 + 12 50% முடிஞ்சா? ஓகே, இப்போ தான் இங்க ட்விஸ்ட். இத நான் எப்படிடா ஈக்குவல் பண்றது? எனக்கு ரிமைனிங் வந்து 50%ன்னு தெரியுது. ஆனா என்னால எப்படி ஈக்குவல் பண்றதுன்னு தெரியல. ஸோ இப்போ தான் என்ன பாயிண்ட்னா, நல்லா கவனிங்க. ஓகே, இத நான் எப்படி எழுதுவேன்னா, x டிவைடட் பை 100 பிளஸ் 14x + 4 டிவைடட் பை 360 ஈக்குவல் டு 1/2ன்னு எழுதுவோம். இந்த கன்வர்ஷன் தான் எப்படி எழுதுறோம் அப்படின்றது முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஓகேவா? இங்க ஏன் நான் 50 போடாம 1/2ன்னு போட்டேன்னு யோசிங்க. ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ நல்லா கவனிங்க. ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இன் கேஸ் இது 50ன்னு வச்சு நான் நல்லா கவனிங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். இன் கேஸ் இது 50 அப்படின்னா, எந்த ஒரு டிகிரி வேல்யூவையும் பர்சன்டேஜ் வேல்யூவையும் நான் 100ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா, அது கண்டிப்பா என்னவா மாறும்? ஃபிராக்ஷன் வேல்யூவா மாறும். கரெக்ட்டா? இது பேசிக்கான ஒரு காமன் திங். அதே போல தான் எந்த ஒரு டிகிரி வேல்யூவையும் நான் 360ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா, அது கண்டிப்பா ஃபிராக்ஷனா தான் மாறும். நல்லா கவனிங்க. நான் இங்க 100ன்னு ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. அது என்னவா மாறும்? கண்டிப்பா ஃபிராக்ஷனா தான் மாறும். எக்ஸாம்பிள் சொல்றா, 90 டிகிரி இருக்கு. இத 360ஆல டிவைட் பண்றோம். என்ன ஆகும்? கண்டிப்பா அது 1/4ன்னு ஒரு ஃபிராக்ஷனா மாறும். இப்போ என்ன லாஜிக்ல நீ 1/2 ஈக்குவல் பண்ணனா, இதுவும் ஃபிராக்ஷன், இதுவும் ஃபிராக்ஷன். ஸோ ஆல்வேஸ் இட்ஸ் ஈக்குவல் டு ஃபிராக்ஷனா தான் இருக்கும். இந்த இடத்துல 50 போட்டீங்கன்னா, அது கண்டிப்பா தப்பு. அப்படி 50 போடணும்னு நினைச்சீங்கன்னா, இங்க இன்டூ 100 போட்டு, இங்க இன்டூ 100 போட்டு போட்டீங்கன்னா தான் அது ஃபிராக்ஷன். அப்படி இல்லனா பர்சன்டேஜ். அப்படி இல்லனா இப்படி ஈக்குவல் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா ஃபிராக்ஷனுக்கு ஈக்குவல் பண்ணலாம். ஏன்னா நான் இது ஃபிராக்ஷன் இன் டெர்ம்ஸா மாத்திருக்கேன். நல்லா கவனிங்க. இங்க நான் சொன்னதுக்கான எக்ஸாம்பிள் இது இங்க மாத்திருக்கேன். அப்ப என்னப்பா வரும்? இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா, இது வந்து 1800ன்னு வச்சுக்கோமா? ஸோ 18x பிளஸ் இங்க வந்து 5 ஸோ 70x பிளஸ் 5னா 20 டிவைடட் பை 1800. புரியுதா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தேன் நான். 100க்கும் 360க்கும். ஸோ 1800 இது 18ஆல மல்டிப்ளை பண்றேன். இது 5ஆல மல்டிப்ளை பண்றேன். ஈக்குவல் டு 1/2. இது கேன்சல் பண்ணா 900. ஓகே, அப்ப என்ன வரும்? 88x ஈக்குவல் டு 80. இந்த 900 இந்த பக்கம் போகும். இந்த 20 இந்த பக்கம் போகும். அப்ப எக்ஸ்னோட மதிப்பு 10. இப்போ என்னன்னா, இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இது 10 டிகிரி. ஓகேவா? இது 10 டிகிரி. இது வந்து 140 பிளஸ் 10%. தப்பா பேசுறேன். கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க. ஸோ 10%. இது வந்து 144 டிகிரி. இது என்னப்பா தெரியும்? 144 டிகிரி நமக்கு என்ன தெரியும்? 40%ன்னு தெரியும். இப்ப கூட்டி பாருங்க. இது ஒரு 40, இது ஒரு 10 50. இது ஆல்ரெடி தெரியும் எனக்கு 50ன்னு. மொத்தமா 100% வந்துச்சா? நீங்க டிகிரிலனா வச்சுக்கலாம், பெர்சன்டேஜ்னாலும் வச்சுக்கலாம். பட் ரொம்ப தெளிவா புரிஞ்சுங்க. நான் எதனால இங்க ஃபிராக்ஷனுக்கு ஈக்குவல் பண்ணேன்னு புரியணும். நான் கண்ண மூடிட்டு இங்க 15 போட்டேன் அப்படின்னா, மொத்த கொஸ்டினுமே தப்பு. ஸோ அங்க கண்டிப்பா நீங்க யோசிக்கலாம். நான் கரெக்ட்டா தான் எடுத்துட்டு இருக்கேன். இதனுடைய டோட்டல் வந்து 50 தான். ஆனா நீங்க எடுக்கிற அசம்ப்ஷன் புரியுது. இங்க வந்து பெர்சன்டேஜ்ல எடுத்துட்டு, இங்க ஃபிராக்ஷன் எடுத்தாலும் தப்பு. ஸோ இங்க ஃபிராக்ஷன் எடுத்து இங்க பெர்சன்டேஜ் எடுத்தாலும் தப்பு. 2த்தையும் ஃபிராக்ஷன் எடுத்தா ஃபிராக்ஷன் எடுங்க. இன்னொரு ரெப்ரசன்டேஷன் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். அதையும் நீங்க நல்லா கவனிச்சுங்க. ஸோ இது வந்து ஃபிராக்ஷன் இன் டெர்ம்ஸ்ல நான் எழுதியிருக்கேன். இன் கேஸ் எனக்கு பெர்சன்டேஜ் தான் எழுத தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, x டிவைடட் பை 100 ஓகேவா? இதை பெர்சன்டேஜா மாத்தோம்னா இன்டூ 100 போட்டால் பெர்சன்டேஜ் மாறிடும். ஓகேவா? ஓகே. பிளஸ் 14x + 4 டிகிரி. இதை வந்து பெர்சன்டேஜா மாத்தினா டிவைடட் பை 360 இன்டூ 100ன்னு போடணும். கரெக்டா? இதுதான் இப்போ பெர்சன்டேஜா மாறும். ஈக்குவல் டு 15 போட்டிங்கன்னா இது கரெக்ட். இல்லனா இது கண்டிப்பா தப்பு. இங்க 1/2 போட்டா இது தப்பு. இங்க 50 போட்டா இது தப்பு. ஸோ யோசிச்சு அப்ளை பண்ணுங்க. இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். இதுதான் பெர்சன்டேஜ் டிகிரி கன்வர்ஷன். ஓகேவா? ஸோ இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டா நிறைய இடத்துல ஃபாஸ்ட்டா யூஸ் பண்ண முடியும். ஓகே. இப்போ வந்து நான் என்ன கேஸ்லெட் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, மத்த கேஸ்லெட்லாம் வந்து நார்மலா நம்ம பெர்சன்டேஜ் மோர், பெர்சன்டேஜ் லெஸ் அந்த கான்செப்ட்லயே போவோம். நான் ஃபர்ஸ்ட் என்ன கான்செப்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, வென் டயகிராம் பேஸ்டு வர கேஸ்லெட் வந்து அதில் என்னதான் புரிஞ்சுக்கணும், அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான மீனிங் என்ன, எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. ஓகே, அது என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கவனிங்க. ஓகே, இப்போ வந்து இப்படி எடுத்துப்போம். 3 சர்க்கிள்ஸ் தான் மோஸ்ட்டாக பார்ப்போம். அது எதை மீன் பண்ணுதுன்னு நல்லா கவனிங்க. ஓகே, இது வந்து நான் டீன்னு வச்சுக்கிறேன். இது வந்து நான் காஃபின்னு வச்சுக்கிறேன். இது வந்து நான் ஜூஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்ன வார்த்தைலாம் இருக்கும் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு வந்து வேரியபிள்ஸ் கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி. ஓகே ஓகே, இப்போ வந்து நல்லா கவனிங்க. ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் ஹூ லைக்ஸ் ஒன்லி டீ, ஒன்லி காஃபி,
only juice. The one who likes tea and coffee but not juice. Okay, tea and juice but not coffee. Juice and coffee but not tea. All tea, juice, coffee. ஓகே, நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இப்படியே பார்த்து பழகியிருப்போம். ஓகேவா? ஸோ ஒன்லி டீ, நல்லா கவனிங்க. டீ, காஃபி, ஜூஸ் வேற, ஒன்லி டீ, ஒன்லி காஃபி, ஒன்லி ஜூஸ்ன்றது வேற. இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்மளாம் என்ன பண்ணிக்கிறோம்னா டீ அப்படின்னு சொன்னால் இதை டீன்னு எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே உங்களுக்கு டீ எதனா ரெப்ரசென்ட் பண்ணுது. இன்கேஸ் நல்லா கவனிங்க, இன்கேஸ் அவன் டீன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த ஏவை மட்டும் டீன்னு எடுக்கவே கூடாது. இந்த வேல்யூவை மட்டும் டீன்னு எடுத்தீங்கன்னா அது தப்பு. டி அப்படின்னு மென்ஷன் பண்ணால் அதனுடைய வேல்யூ என்னவா இருக்குன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் டி பிளஸ் இயா இருக்கும். கரெக்டா? ஏன்னா டீ பிடிச்சவங்க இவங்க எல்லாரும் தான் டீயை பிடிச்சவங்க. அவங்க என்ன மென்ஷன் பண்ணல உங்களுக்கு, காஃபி பிடிச்சிருக்க கூடாது, ஜூஸ் பிடிச்சிருக்க கூடாது அப்படின்ற எந்த ஒரு கிரிட்டீரியாவும் வைக்கல. ஸோ டீ அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக இந்த ஃபுல் வேல்யூ தான் ரெப்ரசென்ட் பண்ணும். இதை மறந்துடவே கூடாது. ஓகேவா? ஓகே, காஃபி அப்படின்னு சொன்னால் என்ன ரெப்ரசென்ட் பண்ணணும்னா பி பிளஸ் சி பிளஸ் இ பிளஸ் எஃப். நல்லா கவனிங்க, நான் இது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன், அதனால தான் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் இங்கே எழுதிருக்கேன். காஃபி அப்படின்னு சொன்னால் பி பிளஸ் சி பிளஸ் இ பிளஸ் எஃப். ஜூஸ் அப்படின்னு சொன்னால் டி பிளஸ் இ பிளஸ் எஃப் பிளஸ் ஜி. ஓகே ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ டீக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது என்ன வேல்யூ? இது எல்லாத்தையும் சேர்ந்த வேல்யூ. ஓகேவா? ஓகே, காஃபி அப்படின்றதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாமே சேர்ந்த வேல்யூ. கரெக்டா? நல்லா கவனிங்க. இது ஒரு மாதிரி என்னடா இது சும்மா போட்டு குழப்பிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு மாதிரி கஷ்டமான கொஸ்டின் மாதிரி போயிட்டே இருக்கும். இது வந்து ஜூஸ். கரெக்டா? இப்போ இதுக்கான ஒரு வேல்யூ இருக்கும். நான் வெளில போடுறேன் அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன? நான் என்ன மென்ஷன் பண்ண போறேன்னா இது ஜூஸ் அப்படின்னா இந்த மொத்த ஜூஸ் வேல்யூ நான் இங்கே போடுவேன். காஃபி அப்படின்னா இந்த மொத்த காஃபி வேல்யூ இங்கே போடுவேன். டீ அப்படின்றது போடுவேன். அப்போ டீ பிளஸ் காஃபி பிளஸ் ஜூஸ்னோட வேல்யூ எனக்கு டோட்டலுக்கு ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா யோசிங்க, இப்போ டீ அப்படின்னு நான் எடுக்கிறப்போ பிஇடி இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக? காஃபி அப்படின்றப்போ பிஇ ஆட் பண்ணிக்கிறேன். ஜூஸ் அப்படின்றப்போ டிஇ திரும்ப ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்னப்பா பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாமல் என்ன ஆகுதுன்னா இங்கே 2 டைம்ஸ் பிடிக்கிற வேல்யூ எல்லாமே நான் எனக்கு தெரியாமல் 2 டைம் எடுத்துக்கிறேன். ஓகே, இதை ரெப்ரசென்ட் பண்ணுவோமா? அப்போ உங்களுக்கு புரியும். நல்லா கவனிங்க. நான் என்னடா இவ்வளோ நாள் இது அரைக்கிறேன்னு பார்க்காதீங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்னடா இது இப்படிதான் நடக்குது அப்படின்ட்டு புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. ஸோ டீயா? ஓகே, டீனா என்ன? ஏ பிளஸ் பி பிளஸ் டி பிளஸ் இ. கரெக்டா? ஓகே, காஃபினா என்னப்பா? பி பிளஸ் சி பிளஸ் இ பிளஸ் எஃப். ஜூஸ்னா என்னப்பா? டி பிளஸ் இ பிளஸ் எஃப் பிளஸ் ஜி ஈக்குவல் டு டோட்டல்னு போட்டிங்கன்னா அது தப்பு. ஏன் அப்படின்னா ஆக்சுவல் டோட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வேல்யூஸை 1 டைம் மட்டும் தான் ஆட் பண்ணோம். அதுதான் டோட்டல் ஆஃப் பர்சன்ஸ். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி பிளஸ் இ பிளஸ் எஃப் பிளஸ் ஜி தான் டோட்டல், பட் நாட் டீ பிளஸ் காஃபி பிளஸ் ஜூஸ் ஈக்குவல் டு டோட்டல் அப்படின்றத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுங்க. ஏன் அப்படின்னா நீங்களே பாருங்களேன், இப்போ நான் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருதா. இப்போ ஏ பிளஸ் சி பிளஸ் ஜி பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் டி பிளஸ் பி பிளஸ் எஃப் பிளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதியிருக்கேன். எப்படி? இங்கே ஏ இருக்கா, இதை அடிச்சிருங்க. இங்கே சி இருக்கா, இதை அடிச்சிருங்க. ஜி இருக்கா, அடிச்சிருங்க. இங்கே பாருங்க, டி 2 டைம் இருக்கா? டி 1 1. பி எத்தனை டைம் இருக்கு? 1 2. எஃப் எத்தனை டைம் இருக்கு? 2. இ எத்தனை டைம் இருக்கு? 3 டைம் இருக்கு. இதுதானே இப்படி எழுதியிருக்கேன். இப்படி எழுதுனா இது டோட்டலுக்கு ஈக்குவல் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஈக்குவல் ஆகாது. அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஓகே, இன்னொரு பாயிண்ட்டு இதில். ஓகே, இந்த ஒரு 10 நிமிஷம் தான். இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமே புரிஞ்சிடும். இதில் என்னென்ன ட்விஸ்ட் அப்படி இருக்கு. ஓகே, ஒன்லி டீ அப்படின்னா யாரை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டீயை மட்டும்தான் பிடிச்சிருக்கணும் உங்களுக்கு அப்படின்னா ஏ மட்டும்தான். டீ மட்டும்தானே பிடிச்சிருக்கு ஏக்கு. வேற எந்த ஜூஸும் வேற எந்த பெவரேஜஸும் பிடிக்கல. ஸோ ஏ ஒன்லி டீ அப்படின்னா ஏ. ஒன்லி காஃபி அப்படின்னு அவன் மென்ஷன் பண்ணணும், நீங்களாம் அசியூம் பண்ணக்கூடாது. ஒன்லி காஃபினா சி. ஒன்லி ஜூஸ் அப்படின்னா ஜி. கரெக்டா? ஓகே, இதுக்கு இப்படி மட்டும் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் பார்த்து பழகினா மட்டும்தான் இதுக்கான வித்தியாசம் புரியும். டீ அண்டு காஃபி பட் நாட் ஜூஸ். டீ அண்டு காஃபி அப்படின்னா ரெண்டுமே பிடிச்சிருக்கணும். டீ அண்டு காஃபினா இது ரெண்டுத்தையும் தான் நான் எடுக்கணும். ஆனால் அவன் என்ன சொல்லிட்டானா ஜூஸ் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த லைனை விட்டுறான். அப்படின்னா என்னது? டீ அண்டு காஃபி பட் நாட் ஜூஸ் அப்படின்னா அதுக்கான வேல்யூ பி. அண்டர்ஸ்டாண்ட்?
டீ அண்ட் காஃபி பட் நாட் ஜூஸ்னா இந்த பாட்டு தாங்க டீ அண்ட் காஃபி. ஆனா அவன் என்ன சொல்லிட்டான், எனக்கு ஜூஸ் எடுத்துக்காத, அவனுக்கு ஜூஸ் பிடிக்கக்கூடாது அப்படின்னா, அப்படின்ற பர்சன் யார் மட்டும் தான்? பி மட்டும் தான். இதுக்கான இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, போத் டீ அண்ட் காஃபி ஒன்லி அப்படின்னு சொன்னாலும் நீங்க என்ன புரிஞ்சுக்க கூடாது, நம்மால் ஏ பிளஸ் சின்னு போடுவான். போத் டீ அண்ட் காஃபி, போத் டீ அண்ட் காஃபினா இதுதான். ஆனா ஒன்லின்ற வார்த்தைக்கு எதை மீன் பண்ணுதுன்னா, ஜூஸ் கிடையாது தம்பி அப்படின்றதுக்கான வேல்யூவை இன்டைரக்டா மீன் பண்ணுது. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்குங்க. இப்படியும் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் டீ அண்ட் ஜூஸ் ஒன்லி அப்படின்னா என்னது, டீயும் ஜூஸும் மட்டும் தான் இருக்கும், ஆனால் போத்தா இருக்கும். அதுக்கான வேல்யூ என்ன? டி. ஸோ டீ அண்ட் ஜூஸ் பட் நாட் காஃபி அப்படின்னா அதுக்கான வேல்யூ டி. ஜூஸ் அண்ட் காஃபி பட் நாட் டீ அப்படின்னா அதுக்கான வேல்யூ எஃப். ஆல் த்ரீ அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஈன்னு வரும். அதாவது ஒன்லி டீ, ஒன்லி காஃபி, ஒன்லி ஜூஸ், இந்த 3 டெர்மினாலஜி ப்ளஸ் ஆல் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல்ன்றது கிடைக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ இன்னொரு விஷயத்த புரிஞ்சுங்க. ஒரு சில க்ளூஸ்லாம் எடுக்கிறப்போ நமக்கு அப்படி தான் க்ளூஸே கொடுப்பான். ஓகே. த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் who doesn't like juice. நல்லா கவனிங்க. த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் who doesn't like juice அப்படின்னா, ஜூஸ் எதுப்பா? இந்த டயக்ராம் ஃபுல்லா ஜூஸா? த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் who doesn't like juiceனா இதை விட்டுரு அப்படின்னு அவன் சொல்றான். விட்டுட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி எல்லாமே தான் என்னது? ஜூஸ் பிடிக்காத ஆளுங்க. இவங்களோட மதிப்பு தான் எக்ஸாம்பிளுக்கு 200 அப்படின்னு சொல்றான்னா, இதுதான் க்ளூ. த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் who doesn't like juice அப்படின்னா ஜூஸ் எங்க இருந்தாலும் அதை அடிச்சிடணும். ஸோ நம்பர் ஆஃப் பர்சன்ட் who doesn't like juice வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 200 அப்படின்னு கொடுக்குறான்னு வச்சுருப்போம். இது வந்து ஒரு க்ளூ. த நம்பர் ஆஃப் பர்சன் who doesn't like tea is equal to 300 அப்படின்னு சொல்றான். அப்படின்னா who doesn't like tea என்னது? இந்த டீயை விட்டுருப்பான் இந்த சர்க்கிளை. சி பிளஸ் எஃப் பிளஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு 300. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்படிலாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான மீனிங். இந்த வென் டயக்ராமில் இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஸோ இந்த விஷயத்த ரொம்ப தெளிவாக புரிஞ்சுங்க. இதை வச்சு சில கொஷின்ஸ்லாம் வரும். இப்போ என்ன புரிஞ்சுக்குது? இந்த போத் வரும்ல, போத் 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 அப்படின்றது அது எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். எப்போ அப்படின்னா, நீங்கள் வெளியிருக்க டோட்டலாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா, இந்த 2 விஷயத்தை பிடிக்கிறவங்க 2 டைம் மல்டிப்ளை ஆகிருப்பாங்க, 3 விஷயத்தை பிடிக்கிறவங்க 3 டைம் மல்டிப்ளை ஆகிருப்பாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இது டோட்டல் கிடையாது. இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணிங்கன்னா தான் அது டோட்டல். ஓகேவா? ஸோ இதுதான் இதில் இருக்க பேசிக்கான கான்செப்ட்ஸ். இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் who like மேக்ஸிமம் ஆஃப் 1 அப்படின்னு ஒருத்தர் கொடுக்குறான்னு வச்சுப்போம். இது எல்லாமே டீ காஃபி ஜூஸ் பிடிக்கிறவங்க. ஓகேவா? த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அட்மோஸ்ட் லைக்ஸ் 1 டைப்ஸ் ஆஃப் பிவரேஜ் அப்படின்னா அதுக்கான மீனிங் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு ஒரே ஒரு பொருள் தான் பிடிக்கும், இவனுக்கும் ஒரே ஒரு பொருள் தான் பிடிக்கும், இவனுக்கும் ஒரே ஒரு பொருள் தான் பிடிக்கும். அதுக்கான ஆன்சர் என்னன்னா, ஏ பிளஸ் சி பிளஸ் ஜி தான் என்னன்னா அட்மோஸ்ட் 1 பிவரேஜ். இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இன்கேஸ் இந்த கொஷின்ஸில் அவன் எந்த ஜூஸும் பிடிக்காதவங்க ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அவனும் இந்த இடத்துல இன்க்ளூட் ஆவான் அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஏன்னா அவனுக்கு பிடிக்கல அப்படின்றதும் என்ன கேட்டகரியில் வரும்? அட்மோஸ்ட் 1 அப்படின்னா ஒன்று இருக்கலாம் அல்லது இல்லாமையும் இருக்கலாம். அந்த அட்மோஸ்ட் அட்லீஸ்ட் கான்செப்ட்டுக்கு நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தால் மட்டும் தான் இந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே இன்க்ளூடே பண்ணுவோம். இல்லைனா இதை வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் ஆன்சர் தப்பாக வரும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுங்க. அப்போ அட்லீஸ்ட் 2, நல்லா கவனிங்க, அட்லீஸ்ட் 2 பிவரேஜஸ் அப்படின்னா இவங்களாம் வரவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்குலாம் மினிமம் ஒரு ஜூஸ் தான் பிடிக்கும். அப்போ அட்லீஸ்ட் 2னா இவங்க 3 பேரும் வருவாங்க, இவனும் வருவான். ஏன்னா இவனுக்கு 3 ஜூஸுமே பிடிக்கும். அப்போ என்ன வரும்? அட்லீஸ்ட் 2 அப்படின்னா பி பிளஸ் டி பிளஸ் இ பிளஸ் எஃப். இதுதான் என்னது? அட்லீஸ்ட் 2 பிவரேஜஸ் பிடிக்கிறவங்க. ஓகே. அட்லீஸ்ட் 3 பிவரேஜஸ் அப்படின்னா இ மட்டும் தான் வருவான். ஸோ அவன் தான் அட்லீஸ்ட் 3. ஓகேவா? ஓகே. இன்னொரு பாயிண்ட், அட்மோஸ்ட் 2 பிவரேஜஸ் அப்படின்னா யார் வரக்கூடாது? இ மட்டும் வரக்கூடாது. ஏன்னா ஈக்கு எத்தனை பிவரேஜஸ் பிடிக்கும்? 3 பிவரேஜஸ் பிடிக்கும். இதுக்கு அட்மோஸ்ட் 2னா இதுக்கு என்ன வரும்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி பிளஸ் எஃப் பிளஸ் ஜி பிளஸ் த ஒன் who doesn't like எனி பிவரேஜஸ். இன்கேஸ் அதில் இருந்தால் இந்த கான்செப்டும் இதில் வரும். எந்த கான்செப்டில்? அட்மோஸ்ட் 2ன்ற கான்செப்டில். நிறைய விஷயத்தை சொல்லியிருப்பேன், ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் ரொம்ப தெளிவாக உட்காந்து பொறுமையாக பாருங்கள். நான் இந்த ஒன்லி கான்செப்ட் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்றதா கண்டிப்பாக புரியும். ஸோ இதை தெரிஞ்சாலே போதும், வென் டயக்ராமில் ரொம்ப தெளிவாக யோசிக்கலாம். பட் இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ஒரு கொஷினில் பார்க்குறப்ப உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க.
ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். ஓகே ஓகே. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேஸ்லெட் வந்து இது நான் ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ கேஸ்லெட்டில் ஒரு நான் வேல்யூ போடுறப்ப எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ ஒரு சிலது வந்து பேசிக்காக இருக்கும், ஒரு சிலது வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஈவன் பிஓ மெயின்ஸ் லெவலில் போகிற மாதிரி இருக்கும். ஓகே. எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இதில் கிட்டத்தட்ட ஒரு 15-16 செட் வந்து இருக்கும் டிஐஇ. ஸோ இது வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஈவன் பிகினர்ஸ் எல்லாருமே பாருங்கள். நான் பொறுமையாக ஒரு ஸ்டெப்பாக தான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க டேட்டா அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு டேபிள் காலம் போட்டு பழகுங்க. கரெக்டாக அதுக்கான எப்படி பார்ட்டிஷன் பிரிக்கிறீங்களோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை கண்டிப்பாக தெளிவாக பண்ணுங்கள். PQR are the 3 sellers who sell only 2 types of furnitures, tables and chairs. ஓகே. அப்போ எப்படி பிரிக்கலாம்னா, சில பேர் வந்து PQR அப்படின்னு இப்படி போட்டு டேபிள்ஸ் சேர்ஸ்ன்னு இப்படி போடுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டேபிள் சேர் அப்படின்னு இப்படி போட்டு PQRன்னு இப்படி போடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்பர் ஆஃப் ரோஸை அதிகமாக வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் காலம்ஸை கம்மியாக வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பெட்டரான ஒரு பார்ட்டிஷனாக இருக்கும். ஸோ இதை விட இது வந்து கொஞ்சம் பெட்டராக லுக்கும் நமக்கு தெரியும், பார்க்கறதுக்கும் நமக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஏன்னா டேபிள்ஸோட டோட்டல் இங்கே போட்டுக்கலாம், சேரோட டோட்டல் இங்கே போட்டுக்கலாம், இண்டிவிஜுவல் கம்பெனியோட டோட்டலை இங்கே போட்டுக்கலாம். கரெக்டாக? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்படி போட்டு பழகுங்க. இதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், பட் உங்களோட கன்வீனியன்ட் தான். பட் முடிஞ்ச அளவுக்கு டேபிள் நல்லா ஃபார்ம் பண்ணி பழகுங்க. ஸோ PQR. ஓகே. டேபிள்ஸு சேர்ஸ். ஓகே ஓகே. The number of tables sold in P by P is 33.33%. ஸோ முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன், how do I calculateன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருப்பேன். டிஃப்ரெண்ட்டான பர்சன்டேஜ் கொடுத்துருங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்பாட்டில் கால்குலேட் பண்ணணும் ஃப்ராக்ஷனை. அதுக்கு எப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த அந்த இதுவாச்சு டைமில் பார்த்து ஓட்டி பாருங்கள். புரியாமல் ஜென்ரலாக எப்படி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணலாம் யோசிக்க வேணாம். ஸோ நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் சோல்டு பை P. ஓகேவா? இங்கே இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா, எல்லாத்துக்கும் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர்ஸ்ன்னு தனியாக ஒன்று இருக்குது, ப்ரைஸ்ன்னு தனியாக ஒன்று இருக்குது. அப்போ சேர்ஸ்க்கும் நம்பர்ஸ் தனியாக இருக்கும், ப்ரைஸ் தனியாக இருக்கும். கரெக்டாக? ஓகே. இதுதான் ஆக்சுவலாக ஒரிஜினல் டேட்டா. ஓகேவா? ஓகே. இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, முடிஞ்சு. த நம்பர் ஆஃப் டேபிள் சோல்டு பை P. த நம்பர் ஆஃப் டேபிள் சோல்டு பை P இஸ், நாங்கள் கை வைங்க. இப்போ டேபிள் காலம் ஃபார்ம்னா நான் கை வைக்கிறேன். இஸ் 33.33% மோர் தென் த சேர் சோல்டு பை இம். இவன் வித்த சேரை விட இவனோட டேபிள்ஸ் வந்து 33.33 அதிகம். அப்போ இங்கே நான் 3x வச்சேன்னா இங்கே 4x. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இன்கேஸ் கொஷினில் எக்ஸ்ன்ற வேரியபிள் யூஸ் பண்ணி தான் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ன்ற வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாது. அது தப்பு. ஏன்னா உங்களுக்கு டேட்டா மொத்தமே தப்பாயிரும். ஓகேவா? ஓகே. இப்போ எடுத்தாச்சா? இதை விட இது 33.33% அதிகம். ஓகே. The selling price of a table and a chair of for a P is 720 and 360 respectively. அப்போ டேபிள் வந்து 720 ரூபா, சேர் வந்து 360 ரூபா. ஓகே. ஸோ ப்ரைஸ் வந்து ருபீஸ். ஓகே. Q sold a chair for 250. கொஷினை படிக்கிறப்போ பொறுமையாக படிங்க. கேஸ்லெட் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பொறுமையாக பழகினீங்கன்னா தான் டேட்டா கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஃபாஸ்ட்டாக படிச்சிங்கன்னா நம்ம 250 ரூபா நேற்றுங்க போடுவான், அவன் சேர்னு தெளிவாக கொடுத்துருக்கான். அந்த மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் சில்லி தப்புடா எனக்கே தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் பண்ணுவோம் நம்மளே. ஸோ 250 rupees இங்கே வரும். அண்ட் டேபிள் ஃபார் 640 rupees. எங்கன்னா இங்கே டேட்டா வச்சு நம்ம இப்போ இது ஒன்றும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதில் எதுவும் ப்ரைஸ் வச்சு டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் வச்சு கொடுக்கல. கொஷினில் கொடுக்குறப்ப மாட்டுவோம். ஓகேவா? ஓகே. இதை வச்சு அவன் என்ன கம்பேர் பண்ணுவோம்னா, இதனுடைய ப்ரைஸை விட 50% அதிகம் அப்படின்றப்போ மொத்தமாக கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ யோசிச்சு எடுங்க. Q sold 45 chairs. ஸோ Q வந்து 45 chairs விற்கிறான். அந்த நம்பர் ஆஃப் டேபிள் சோல்டு பை Q இஸ் 5 less than the number of table sold by P. நம்பர் ஆஃப் டேபிள் சோல்டு பை Q வந்து எப்படி இருக்குன்னா, நம்பர் ஆஃப் டேபிள் சோல்டு பை P விட 5 கம்மியாக இருக்குது. அப்போ என்ன வரும் இங்கே? 4x minus 5. அதாவது இதை விட இது 5 கம்மி. அப்போ என்ன மீனிங் அப்படின்றது, இதுதான் பெருசு. அந்த பாயிண்ட் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். எப்படி இது எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறது பாருங்க. இது சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். த நம்பர் ஆஃப் டேபிள் சோல்டு பை Q என்னன்னு தெரியுமா? தெரியாது. இஸ்னா ஈக்குவல் டு 5 லெஸ் அப்படின்னா இங்கே 5 போடக்கூடாது, தப்பு. இங்கே 5 போடணும். இங்கே ஒரு வேல்யூ இருக்கும், அதிலிருந்து 5 குறை அப்படின்னு தான் அவன் சொல்கிறான். இப்படி பிரித்து புரிஞ்சுக்குங்க. மொத்தமாக நீங்கள் அப்படியே சேர்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. ஃபாஸ்ட்டாக எப்படி படிக்கணும்? த நம்பர் ஆஃப் டேபிள் சோல்டு பை Q இஸ் அப்படின்னா Qனா Q கொஸ்டின் மார்க் இஸ் 5 லெஸ் தென் த டேபிள் சோல்டு பை P. டேபிள் சோல்டு பை P எவ்வளோ? 4x. இதுலேருந்து 5 களி. ஸோ இதான் ஆன்சர். கொஸ்டின் மார்க் என்ன வச்சேன்? நம்பர் ஆஃப் டேபிள் சோல்டு பை Q. இதுதான் இங்கே வரும். ஸோ இப்படி இஸ்க்கு அப்புறம் இருக்கிறது தனியாக பிரித்து பழகுங்க, பிரித்து படிங்க, தப்பே கிடையாது. அப்போ டைம் கன்சியூமிங் ஆனாலும் கரெக்டாக போடுவோம். த நம்பர் ஆஃப் ஃபர்னிச்சர் சோல்டு பை R. டோட்டல் ஃபர்னிச்சர் சோல்டு பை R வந்து இது ரெண்டுத்தினுடைய டோட்டல் வந்து 245. கரெக்டாக? ஓகே. த நம்பர் ஆஃப் டேபிள் சோல்டு பை Q. த நம்பர் ஆஃப் டேபிள் சோல்டு பை Q எது? இது.
இஸ் 40% லெஸ் தென் தட் ஆஃப் ஆர். இதை விட இது என்ன கம்மி? 40% கம்மி. கரெக்டா? கரெக்டு தானே? ஓகே. ஃபார் ஆர் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் சேர், செல்லிங் ப்ரைஸ் ஃபார் சேர், ஆருக்கு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் சேர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 20% மோர் தென் தட் ஃபார் கியூ. ஸோ கியூவை விட 25% அதிகம். 25%னா இது 250 அப்படின்னா இதில் 20% எவ்வளோ? 50. ஸோ 300 ரூபாய் அப்படின்றது ஒரு சேரோட ப்ரைஸாக இருக்கும் ஃபார் ஆர். ஓகே ஓகே. த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் டேபிள் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் டேபிள் இஸ் 12.5% லெஸ் தென் தட் ஃபார் கியூ. ஸோ இதை விட 12.5% கம்மி. 12.5க்கான ஃப்ராக்ஷன் என்ன? 1/8. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 7/8 கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு டேபிளினுடைய மதிப்பு 560 rupees. கரெக்டா? ஓகே. ஆர் சோல்டு 120 சேர். ஸோ ஆர் சோல்டு 120 சேர்ஸ் அப்படின்னா இங்கே வரும் 125 நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் வந்து ஆர் வந்து வித்திருப்பான். ஓகே. இப்போ இந்த ரெண்டு வேரியபிள், இந்த வேரியபிள் பெண்டிங்கில் இருக்கா? இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? இதிலிருந்து 40% கம்மி. இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுங்க. இதை விட 40% கம்மின்னு புரிஞ்சுக்கிட்டா என்ன, இதனுடைய 60% அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா என்ன, எல்லாமே ஒன்று தான். கரெக்டா? ஸோ ஏன்னா 100 - 40 தான் போட போகிறோம். அப்போ 100ல் 40% போக ரிமைனிங் இருக்க 60% வேல்யூ தான் இதுனா 125ல் 60% எவ்வளோப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75. அப்போ இந்த வேல்யூ தான் என்னது? 75. நீங்கள் என்ன அசம்ஷன் வச்சுருக்கீங்க அதுக்கு? 4x - 5 = 75 அப்படின்னு அசம்ஷன் வச்சுருக்கோம். ஏன்னா இதுதான் நீங்கள் வச்ச அசம்ஷன். அதுக்கான மதிப்பு ஆக்சுவலாக 75. அப்போ எக்ஸனோட மதிப்பு என்னென்னு வரும்? 20 வரும். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? இங்கே 80 நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் அண்ட் 60 நம்பர் ஆஃப் சேர்ஸ். கரெக்டா? ஸோ இதுதான் இந்த கேஸ்லெட்கான வேல்யூ. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ்லெட் வந்து ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட் கேஸ்லெட் எப்படி வச்சோம். ஓகே. ஸோ இது பேசிக்கான கான்செப்ட். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின். ஸோ ஆக்சுவலாக சப் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய விஷயத்துக்கு எடுத்து வரல. ஒரு சில டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் சப் கொஸ்டின் வித்தியாசமாக இருந்ததுக்கு மட்டும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ இது வந்து செகண்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து செகண்ட் கொஸ்டின். இது வந்து நல்லா கவனிங்க. இது மாதிரி பேசிக்கான டேட்டா தான் அரபிக் கிளர்க் மெயின்ஸ் லெவல்லாம் கேட்குறாங்க. ஈவன் எஸ்பிஇபிஓ மெயின்ஸ்லையுமே இது மாதிரி சிம்பிளாக கொடுத்தா டேட்டா கேட்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தா தெரியும். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பயங்கரமாக ஆவு அப்படிலாம் கிடையாது. பேசிக்காக அப்படி தான் கேட்பாங்க. ஓகே. ஃபஸ்ட் இதில் என்ன நீங்கள் நோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன டக்குன்னு நோட் பண்ணலாம்? கேம்ஸ் இருக்குது, பாய்ஸ்ன்னு இருக்குது. அப்போ டக்குன்னு என்ன ஸ்ட்ரைக் ஆகும்னா பாய்ஸ், கேர்ள்ஸ். ஓகே. மேல் அப்படின்னா ஃபீமேல்னு யோசிக்கிறதும், எம்ப்ளாய்டு அப்படின்னா அன்எம்ப்ளாய்டு யோசிக்கிறதும், லிட்ரேட் அப்படின்னா இல்லிட்ரேட்னு யோசிக்கிறதும் ஒரு நம்ம மைண்டில் டிஃபால்ட்டாக ஓடணும். ஸோ இப்படி தான் கேட்க போகிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் அப்படின்றது நமக்கு என்ன பண்ணணும்? அடுத்து உடனே ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ இது வந்து மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்னப்பா, நல்லா கவனிங்க. பாய்ஸ், கேர்ள்ஸ் இருக்காங்க. என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பேஸ்பால் இருக்குது. கரெக்டா? ஓகே. அடுத்து கிரிக்கெட் இருக்குது. மேலே வந்து கொடுத்துருப்பாங்க, நான் அதை எடுத்துட்டேன். பேஸ்பால், கிரிக்கெட்டு, அடுத்து வந்து பேட்மிண்டன். ஸோ இந்த 3 கேம் தானே இருக்குது. ஓகே. ஸோ இது 3 தான் இப்போ டேபிள் காலம். ஓகே. ஓகே. ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் டயக்ராம்லாம் கொஞ்சம் சூப்பராக தான் போடுவேன். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே. த நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ பிளேட் பேஸ்பால், பாய்ஸ் பேஸ்பால் இஸ் 12.5% மோர் தென் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ பிளேட் கிரிக்கெட். கிரிக்கெட் விளாட்ற கேர்ள்ஸை விட பாய்ஸ் பேஸ்பால் விளாட்றவங்க 12.5% அதிகம். அப்போ இங்கே 8x நான் வச்சேன் அப்படின்னா இங்கே 9x. கரெக்டாக? கரெக்டாக தானே? ஓகே. த நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ பிளேட் பேஸ்பால் இஸ் 300 மோர் தென் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ பிளேட் த கேர்ள்ஸே. இங்கே தான் நம்ம பசங்க என்ன பண்ணுவோம்னா ரொம்ப யோசிப்போம். என்ன படிச்சிட்டோம்? இதை விட இது 300 அதிகம்னு படித்தோம். நம்ம என்ன ட்ரை பண்ணுவோம்னா இங்கே வந்து 9xன்னு எடுத்து இங்கே 9x + 300ன்னு எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா யோசிப்போம். ஆக்சுவலாக நம்ம இங்கே எடுத்தது இப்போ இதுக்கு கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். புரியுதா? கஷ்டன்றது இல்லை, இதை நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணும். நான் என்ன கேட்குறேன்னா, இதை விட இது 300 அதிகம்னு சொன்னா என்ன, இதை விட இது 300 கம்மின்னு சொன்னா என்ன? எல்லாம் ஒரே கணக்கு தானே. புரியுதா நான் சொல்றது? இதை விட இது அதிகம் தான் இப்படி பார்த்தா. இதை விட இது கம்மி தான். எல்லாமே ஒரே லாஜிக் தானே. இப்படி புரிஞ்சுங்க. ஏன்னா நீங்கள் எடுத்த அசம்ஷனை மாற்றணும்னு நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் வந்து அதை வச்சு கன்வெர்ட் பண்ணுங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் மட்டும் மாற்ற பழகுங்க. சும்மா எடுத்த உடனே ஒரு வேரியபிளை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ராப் ஆவீங்க. புரியுதா? இங்கே 9x + 300 எடுக்கிறது மேட்ரே கிடையாது. பட் அதுக்கேற்ற மாதிரி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணல, அது கஷ்டம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை பேஸாக வச்சு இதை மாற்றினீங்களா, இதுக்கு ஏற்ற மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணுங்க. இதை பண்ணவே முடியல அப்படின்னா மட்டும் இங்கே மாற்றுங்க. இதை பண்ண முடியும்னா டக்குன்னு இதை மாற்றிட்டு போயிருங்க. ஓகே. ஓகே. த நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ பிளேட் பேஸ்பால் who played baseball is 10% less than the number of boys who played badminton. ஓகே. ஸோ பாய்ஸ் பேட்மிண்டன் விளாட்றாங்களே, அதை விட இது என்ன கம்மி? 10% கம்மி.
ஸோ இது 10% கம்மினா இது ஆக்சுவலாக 90%, இது 100%. ஏன்னா இது 100லேருந்து 10% குறைச்சி தான் இது 90%. அப்போ இங்கே என்னப்பா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 10xன்னு வரும். ஸோ இதுலேருந்து 10% கம்மி தான் என்னது, த பாய்ஸ் ஹூ பிளேட் பேஸ்பால். ஸோ நீங்களா கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள், நான் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நீங்கள் கூட பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ பிளேட் பேஸ்பால், த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ பிளேட் பேஸ்பால் ஓகே இஸ் 40% ஆஃப் தி நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ பிளேட் கிரிக்கெட். ஓகே இங்கே தான் வந்து ட்விஸ்ட்டு. ஓகே ஓகே இதுக்கான மீனிங்கும் நான் சொல்ல வந்தேன். ஓகே ஸோ இப்போ ஏற்றுட்டோம். இங்கே நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் விளையாடிருக்காங்களே அது வந்து எப்படி இருக்குன்னா, இங்கே இருக்க பாய்ஸ்னோட 40%. கரெக்டாக இங்கே ஒரு வேல்யூ இருக்குப்பா, இதனுடைய 40% தான் இது. அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா, நான் 2 விதத்தில் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஒரு சில டைம் நம்ம யோசிப்போம். இங்கே ஒரு வேல்யூ இருக்கா, அது என்னன்னு தெரியுமா, தெரியாது. இதனோட 40% வேல்யூ தான் 9x - 300. நான் யோசிக்கிறது புரியுதா? இப்படி யோசிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, என்னன்னு தெரில, அதனுடைய 40% வேல்யூ தான் 9x - 300னா இப்போ என்ன வரும், கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 9x - 300 × 5/2. கரெக்டாக எடுத்த உடனே இப்படி போகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக நான் எப்படி போகணுன்றதை இப்போ சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த 2 பார்ட்ன்றது 40%, 5 பார்ட்ன்றது 100%. நல்லா கவனிங்க. இந்த கீழே இருக்க ஃப்ராக்ஷன் எதரா மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேல்யூ எத்தனை சதவீதம் அப்படின்றத மீன் பண்ணுது. அதாவது இந்த 9x - 300 அப்படின்றது ஏதோ ஒரு நம்பர்னுடைய 40%. ஏன்னா இது 40%. எனக்கு என்னடா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர்னுடைய 100% வேணும். அதாவது 9x - 300 அப்படின்றது எனக்கு ஏதோ ஒரு நம்பர்னுடைய 40%. எனக்கு என்ன வேணும்னா, இந்த நம்பர்னுடைய 100% வேணும். இதுதான் ஃப்ராக்ஷன். அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்படி கன்வெர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கோம். இது வந்து புரிதலுக்காக. ஸோ இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டிங்காக. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஆக்சுவலாக எப்படி, இந்த நம்பர் வந்து 40%, எனக்கு என்ன வேணும், 100% வேணும். அப்போ என்ன வரும், 9x - 300 × 5/2. கரெக்டாக இதுதான் ரெப்ரசன்டேஷன். இதில் நீங்கள் 40% எடுத்து பாருங்க, இந்த 5/2 அப்படியே கேன்சல் ஆயிரும், இந்த ஆன்சர் அப்படியே வரும். ஓகே, ஸோ இதுதான் ஈக்குவேஷன். புரிஞ்சா? இது வந்து நான் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன். ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது, இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஃபாஸ்ட்டாக போட முடியும். இந்த வேல்யூ அப்படின்றது எனக்கு 40%, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% வேணும். ஸோ இப்போ கீழே 2 மேலே 5. ஸோ கீழே எந்த வேல்யூ போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அதாவது இந்த மதிப்பு தான் இதை மீன் பண்ணுது. உங்களுக்கு என்ன மதிப்பு வேணுமோ அதை மேலே போட்டுங்க, அவ்வளோதான், முடிஞ்சா. ஓகே, த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து போட்டாச்சு. த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ பிளேட் கிரிக்கெட் அண்ட் பேட்மிண்டன். ஸோ கேர்ள்ஸ் ஹூ பிளேட் கிரிக்கெட் அண்ட் பேட்மிண்டன். ஸோ கேர்ள்ஸ் ஹூ பிளேட் கிரிக்கெட் அண்ட் பேட்மிண்டன் இங்கே எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தினுடைய வேல்யூ என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500. ஏன்னா ஆவரேஜ் தானே கொடுத்துருக்காங்க. த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ பிளேட் கிரிக்கெட் அண்ட் பேட்மிண்டன், கேர்ள்ஸ் தான். இந்த ரெண்டுத்தினுடைய மதிப்பு எனக்கு 1500. புரிஞ்சா? ஓகே, இங்கே நல்லா கவனிங்க. இந்த ரெண்டுத்தினுடைய மதிப்பு 1500. நான் 1500லேருந்து இந்த வேல்யூ எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும். எதுக்காகடா இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் என்டையர் டேபிள்லையுமே வேற எதுவும் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. எக்ஸ் ஒய்ன்னு எடுக்கிறது மேட்ரே கிடையாது. அது ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். யோசிச்சு எடுங்க. இன்கேஸ் அதுக்கான ரிலேஷன்ஷிப் உங்களால் எஸ்டாப்ளிஷே பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக அடுத்த வேரியபிளுக்கு போகலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வேரியபிள் உள்ளே வரவே கூடாது. அப்போ நீங்களாம் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, ஆன்சருக்கு தடை போட்டுக்கிறீங்க. அப்போ என்ன பண்ண முடியாது, நெக்ஸ்ட் உங்களால் சம்டைம்ஸ் ஃபர்தராக மூவ் பண்ணவே முடியாது. இப்போ இந்த ஈக்குவேஷன் கண்டிப்பாக என்னால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸ்ன்ற வேரியபிள் இருக்குது, கண்டிப்பாக இன்னொரு பாயிண்ட் வந்து நமக்கு இருக்குது. கண்டிப்பாக அதில் வந்து எக்ஸ்னோட வேல்யூ கிடைக்கும். ஓகே 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 இது வந்து புரிஞ்சுங்க. ஸோ வேரியபிள்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப காஷியஸாக எடுங்க. எடுத்த உடனே வேரியபிள் எடுத்துனா சம்டைம்ஸ் ஆன்சர் சால்வ் ஆகாது. ஏன்னா சிங்கிள் வேரியபிள் வச்சு மூவ் பண்ண முடியுன்றப்போ நீங்களாக ஒரு வேரியபிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ எப்படின்னா நம்மளால என்ன பண்ணுவானா, இங்கே ஒய்ன்னு வைப்பான். அவன் அடுத்த மூவ் என்னவா இருக்கான், 8x + y = 1500 இருக்கும். ஒய் நாட் 1500 - 8x அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்படி போயிடும்ல. இப்படி போயிட்டா இது சேம் வேரியபிளாக இருக்குல்ல. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். ஆனால் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதெல்லாம் பெரிய விஷயமா தான் தெரியும். ஓகே, ஸோ இது வந்து 1500 - 8x. ஓகே, இப்பெல்லாம் எடுக்காதீங்க. இதெல்லாம் வந்து நமக்கு தான் தீங்கு. த நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹூ பிளேட் கிரிக்கெட் இங்கே இருக்கா, 9x - 300 × 5/2. ஆக்சுவலாக நான் டெசிமலில் தான் போட்டிருப்பேன். ஸோ ஃப்ராக்ஷன்லேயே இருக்கட்டும்.
இஸ்னா ஈக்குவல் டு. இஸ்ன்றனா ஈக்குவல் டுன்னு படிச்சு பழகுங்க. மொத்தமா ஃபாஸ்ட்டா படிச்சு தப்பா போடாதீங்க. இஸ் 100 மோர் தென். 100னா நீங்க ஃபர்ஸ்ட்டே கூட போட்டுக்கலாம். ஆனா லெஸ்னா மட்டும் தான் மைனஸ் வந்து அடுத்து போடணும். பிளஸ் எங்க போட்டாலும் ஒரே கதை தான். ஓகேவா? மோர் தென் twice the number of girls who played badminton. Girls who played badminton எவ்வளோ? 1500 minus 8x. இன் கேஸ் நீங்க ஒய்ன்னு வச்சா தப்பில்லை. இங்க எக்ஸ் பிளஸ் ஒய் டேர்ம்னு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஆல்ரெடி 8x plus y is equal to 1500 ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். திரும்ப ஈக்குவேஷன் உட்காந்து சால்வ் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி எடுத்தேன். இப்போ என்ன ஆகு? ஒரே வேரியபிள், ஸோ கண்டிப்பாக கேன்சல் ஆகும். ஓகே, ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 45x minus 1500 equal to 200 plus 6000 minus 32x. கரெக்டா? இதுதானே ஈக்குவேஷன்? கரெக்டா? ஓகே, இப்போ இந்த பக்கம் வருமா? 77x equal to 6200 plus 1500 எவ்வளோ? 7700. அப்போ எக்ஸ்னோட மதிப்பு எவ்வளோன்னு கேட்டால் 100. அப்போ எக்ஸ்னோட மதிப்பு 100னா இந்த எல்லா இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும். சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஸோ இதனுடைய வேல்யூ 900. இதனோட இப்போ தான் யோசிப்பான் நம்ம திரும்ப இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதை விட இது எவ்வளோ அதிகம்? 300 அதிகம். கரெக்டா? ஓகே, இப்போ திரும்ப யோசிப்பான், இதை விட இது எவ்வளோ அதிகம்? இது வந்து 2 பார்ட்டு, எனக்கு 5 பார்ட் வேணும். அப்போ எவ்வளோ? 1500. ஓகே, எக்ஸ்னோட மதிப்பு 100, அப்போ 800, இங்கே 1000. திரும்ப இங்கே யோசிக்கக்கூடாது, இது ரெண்டுத்தையும் கூட்டினா 1500, ஸோ இங்கே 700. இதுதான் ஆன்சர். ஓகே, இப்படி யோசிச்சு பழங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி ஈஸியான கேஸ் தான். பட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தான் ஆர்ஆர்பி கிளர்க் மைன்ஸ்லாம் கேட்பாங்க. கண்டிப்பாக டேட்டா எடுக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அப்ளிகேஷன் வச்சு கேட்க மாட்டாங்க ஆர்ஆர்பி கிளர்க் மைன்ஸில். ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி டேட்டாஸை எடுத்து பழங்க. ஸோ இதை ஃபாஸ்ட்டாக போகிறோம் அப்படின்றதான் மேட்ரு. ஸோ நெக்ஸ்ட் என்னால் இப்போ இந்த 9x - 300/5/2 இந்த அசம்ஷன்லாம் டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண 1 நிமிஷம் ஆகாது. மொத்தமாக டேட்டா எடுக்க 2 நிமிஷத்தில் எடுக்க முடியும். கண்டிப்பாக முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து என்ன கான்செப்ட்னா அந்த ஒன்லி கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்தோம்ல, ஸோ அந்த ஒன்லி கான்செப்ட் வந்து ரசகுல்லா, ஸோ ஜலேபி, பேடா வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல ஒன்லி அந்த கான்செப்ட்டு. ஓகே, ஸோ அந்த கொஸ்டின் வந்து போட போகிறோம். ஓகே, ஓகே, ஸோ இப்படிதான் வென் டயக்ராம் வரும். கரெக்டா? ஓகே, என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசகுல்லா, நீங்களே கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள். ஸோ ரசகுல்லா, ஜிலேபி, பேடா. பேடான்றது நார்த் இந்தியன் ஸ்வீட். ஓகே, த நம்பர் ஆஃப் பீப்புள். ஓகே, இங்கே தான் வந்து நமக்கு சில பேருக்கு ஸ்ட்ரைக் ஆகாது, சில பேருக்கு ஸ்ட்ரைக்கும் ஆகும். த நம்பர் ஆஃப் பீப்புள் who like ரசகுல்லா. நான் தெளிவாக சொன்னேன், அதை பாயிண்ட் படிக்காமல் இந்த கொஸ்டின் பார்க்காதீங்க. ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஓகே, பட் தெரியலனா கண்டிப்பாக அந்த வீடியோ, அந்த ஸ்டார்டிங் வீடியோவில் நான் சொன்னல அந்த வென் டயக்ராம் போட்டு அதை பார்த்துட்டு வாங்க. who like ரசகுல்லா அப்படின்னா இங்கே இருக்க வேல்யூ தான் மீன் பண்ணுது, இங்கே இருக்க வேல்யூ மீன் பண்ணல. கண்ணை மூடிட்டு அப்படி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் தப்பாக தான் வரும். ஸோ இங்கே இருக்க வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 93.75. இது எனக்கு ஃப்ராக்ஷன் தெரில அப்படின்னா 100ல் 93.75 போச்சுன்னா என்னப்பா வரும்? 6.25% வரும். 6.25 என்ன ஃப்ராக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/60. அப்போது 100லேருந்து 1/16 எடுத்துட்டா இதுக்கான மதிப்பு என்னவா இருக்கும்? 15/16 இருக்கும். கரெக்டாக? எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, இப்படியும் சில டைம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதனோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 93.75% ஆஃப் தி நம்பர் ஆஃப் பீப்புள் who like பேடா. ஸோ பேடா அப்படின்னா இந்த வேல்யூ தான் திரும்ப சொல்கிறாங்க. இங்கே போட்டிங்க அப்படின்னா திரும்ப தப்பு. நான் எதுக்காக பொறுமையாக சொல்கிறேன்னா இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஸோ அப்போ இங்கே 16xன்னு எடுத்தால் இங்கே தான் 15xன்னு வரும். உள்ளே இருக்க வேல்யூ 15x கிடையாது. தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ இந்த விஷயம் ரொம்ப தப்பு பண்ணக்கூடாது. ஓகே, த நம்பர் ஆஃப் பீப்புள் who like only ஜிலேபி அப்படின்னு அவன் தெளிவாக கொடுத்துருக்கான். த நம்பர் ஆஃப் பீப்புள் who like only ஜிலேபி is thrice the number of people who like jalebi and rasgulla both. இங்க ஓகே, ஜிலேபி அண்ட் ரசகுல்லா, ஜிலேபி அண்ட் ரசகுல்லானா இங்கே வருமா? ஓகே, இந்த வேல்யூ, அதாவது இந்த வேல்யூவை விட பட் நாட் பேடான்னு சொல்லியாச்சு. இந்த வேல்யூ இருக்குல்ல, இதனுடைய த்ரைஸ் தான் என்னது? ஒன்லி ஜிலேபி. அப்போ இங்கே ஒரு புது வேரியபிள் எடுப்போமா? இங்கே புது வேரியபிள்னா இங்கே ஒய்ன்னு எடுத்தா இங்கே 3y. ஏன்னா இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நான் இங்கே புதுசாக ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கேன். அப்போ என்ன பண்ணி ஆகணும்? புதுசாக ஒரு வேரியபிள் தான் எடுத்தாகணும். இதில் எதுவும் சந்தேகம் இருக்கா? ஓகே, இல்லை. த நம்பர் ஆஃப் பீப்புள் who like ஒன்லி பேடா. ஒன்லி பேடானா இந்த டயக்ராம். ஸோ ஒன்லி பேடானா வேற எந்த டயக்ராமும் டச் ஆகக்கூடாது. ஸோ ஒன்லி பேடா இஸ் 30% லெஸ் தென் த நம்பர் ஆஃப் பீப்புள் who like ஒன்லி ரசகுல்லா. ஒன்லி ரசகுல்லாவை விட இங்கே என்னது 30% கம்மி. இதுக்கும் எதுக்கு ரிலேஷன் இருக்கா? நான் ஆல்ரெடி நிறைய வேரியபிள் எடுத்துட்டேன், அப்பயுமே எனக்கு ரிலேஷன்ஷிப் இல்லை. அப்போ நான் இங்கே என்ன பண்ணி ஆகும்னா 10zன்னு எடுத்தா இங்கே 7z. அதாவது ஒன்லி ரசகுல்லா
விட ஒன்லி பேடா வந்து 30% கம்மி. ஸோ இங்கே 10Z இங்கே 7Z. ஓகே, த நம்பர் ஆஃப் பீப்புள் who லைக் ஆல் 3 ஸ்வீட்ஸ் அப்படின்னா இங்கே இருக்க சென்டர் பாயிண்ட். ஆல் 3 ஸ்வீட்ஸ்னா எல்லாமே பிடிச்சவங்கன்னு சொன்னேன். இஸ் 25% ஆஃப் தி நம்பர் ஆஃப் பீப்புள் who லைக் ஜலேபி அண்ட் பேடா பட் நாட் ரசகுல்லா. இந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க. ஜலேபி அண்ட் ரசகுல்லா, சாரி ஜலேபி அண்ட் பேடா பட் நாட் ரசகுல்லா. இதனுடைய 25% தான் என்ன வரும், இந்த இடத்துல வரும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் புது வேரியபிள் தான் கொடுத்தாகணும். அப்போ இங்கே 8Aன்னு வச்சா இங்கே 2A. இதுலேருந்து சந்தேகம் இருக்கா? புரியுதா நான் என்னென்ன பண்ணுறேன்னு? ஸோ இதனுடைய 25%, இதனுடைய 30% கம்மி, இதனுடைய த்ரைஸ். அப்போ எல்லாத்துக்குமே நான் டிஃப்ரெண்ட்டான வேரியபிள் தான் கொடுத்தாகணும். இதில் இந்த இடத்துல எனக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், த நம்பர் ஆஃப் பீப்புள் who லைக் பேடா அண்ட் ரசகுல்லா போத் பட் நாட் ஜலேபி. இந்த பாயிண்ட் இஸ் 20% லெஸ் தென். ஸோ அதாவது இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20% லெஸ் தென் த நம்பர் ஆஃப் பீப்புள் who லைக் ஜலேபி அண்ட் ரசகுல்லா போத் பட் நாட் பேடா. ஜலேபி அண்ட் ரசகுல்லா போத்னா இது இந்த பாயிண்ட், ஆனால் பேடா கிடையாது. ஸோ ஒய். இதை விட இது 20% கம்மி அப்படின்னா இங்கே 0.8Yன்னு வரும். திரும்ப ஆல்டர் பண்ணுவாங்க நம்மளால. இதை வந்து 5Yன்னு எடுப்பாங்க, இது 15Yன்னு எடுப்பாங்க, இங்கே வந்து 4Yன்னு எடுப்பாங்க. ஓகே, அதெல்லாம் எடுக்கலாம். நான் என்னோட பாயிண்ட்டே நான் போடுறேன். ஸோ இதை விட 20% கம்மி. ஓகே, த ரேஷியோ பிட்வீன் நம்பர் ஆஃப் பீப்புள் who லைக் ஜலேபி அண்ட் பேடா பட் நாட் ரசகுல்லா. த நம்பர் ஆஃப் பீப்புள் who லைக் ஜலேபி அண்ட் பேடா போத். ஜலேபி அண்ட் பேடா போத் எவ்வளோ? 8A. பட் நாட் ரசகுல்லான்னு சொல்லியாச்சா? 2. த நம்பர் ஆஃப் பீப்புள் who லைக் ஒன்லி பேடா. ஒன்லி பேடானா எவ்வளோ? 7Z. கரெக்டா? ஈக்குவல் டு 8/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? கரெக்ட் தானே? கரெக்ட். அப்போது இந்த 8க்கு 8 கேன்சல், இந்த Z 7க்கு 7 கேன்சல். அப்போ என்னப்பா மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவும் ஜெட்டும் 1 அப்படின்னு வருது. கரெக்டா? ஏன்னா இதுக்கான ரேஷியோவும் இதுக்கான ரேஷியோ 8:7. இது ரெண்டும் 1 அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வேரியபிளை காமனாக மாற்றிங்க. நான் ஜெட்டுன்னு வச்ச இடத்துல தான் ஏன்னு போட்டாலும் சரி, ஏன்னு வச்ச இடத்துல ஜெட்டுன்னு போட்டாலும் சரி. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே ஏ இங்கே ஏன்னு மாற்றிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட் நீங்களாம் யோசிக்கணும். இது காமன் சென்ஸ். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் எனக்கு 15 டைம் வருமா? ஓகே, அப்போ என்ன வரும்? 12A plus 1.8Y divided by இதுக்கான டோட்டல் எவ்வளோப்பா? 17A. 15 plus 2 17A plus 0.8Y is equal to 15/16. இதில் எதுவும் சந்தேகம் இருக்கா? இதுதான் நெக்ஸ்ட் மூவ். இதுக்கப்புறம் வேற மூவ் கிடையாது. ஸோ இந்த டோட்டல் வந்து எனக்கு 16X, இந்த டோட்டல் வந்து எனக்கு 15X. நான் XX கேன்சல் ஆயிரும். புரியுதா? இதுதான் காமனான அப்பியரன்ஸ். எதுக்காக அப்படின்னா நான் ஏZன்னு 2 வேரியபிள் வச்சிருக்கேன், அதை சிங்கிள் வேரியபிளாக மாற்றிட்டேன். என்னோட நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்குன்னா ஏவையும் ஒய்ன்ற டேர்மையும் சிங்கிள் வேரியபிளாக மாற்றணும். அது நான் எப்படி மாற்றுறேன் அப்படின்றதான் இங்கே ட்விஸ்ட். ஓகே, அப்போ என்ன வரும்? இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 192A + 16 × 18 வந்து 28.8YA ஈக்குவல் டு 17 × 15 வந்து 255YA, சாரி 255A + 12Y. கரெக்டா? இதனை ஈக்குவேஷன். ஓகே, அப்போ இதை இந்த பக்கம் கொண்டு வாங்க, இது இந்த பக்கம் கொண்டு போங்க. என்ன வரும்? இந்த இடத்துல மைனஸ் பண்ணால் 16.8Y ஈக்குவல் டு இது ஒரு 8, இது ஒரு 55, 63A. கரெக்டா? புரியுதா நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஏன்ற டேர்மையும் ஒய்ன்ற டேர்மையும் சிங்கிள் வேரியபிளாக மாற்றணும். ஓகே, அப்போ Y டிவைடட் பை A இஸ் ஈக்குவல் டு 7 டேபிள்ஸ் அடித்தா 7 9 சார், 7 டேபிள்ஸ் அடித்தா 2.4 சார். கரெக்டா? ஸோ இது திரும்ப குறைக்கலாம். எப்படி குறைக்கலாம்? ஐயோ 0.6 0.6 0.615 சார், 0.64 சார். புரியுதா? ஸோ இது ரெண்டையும் 15:4 ரேஷியோவில் மாற்றலாம். இப்போ என்னப்பா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சில டைம்ஸ் வந்து இதை திரும்ப இங்கே ஒரு வேரியபிளாக கொடுத்துருவேன். எப்படி கொடுத்துருவேன்னா Y இஸ் ஈக்குவல் டு 15N, A இஸ் ஈக்குவல் டு 4N அப்படின்னு பண்ணால் என்ன ஆயிரும்? YAன்ற டேர்ம் வந்து காணாமல் போயிடும். கரெக்டாக? புரியுதா? எனக்கு AY 2 டேர்ம் தான் இருக்குங்க. இப்போ நான் திரும்ப அதுக்கு ஒரு N வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா இங்கே இருக்க எந்த வேரியபிளுமே எனக்கு இருக்காது, எல்லாமே சேம் வேரியபிளாக மாறிடுமா? Y இஸ் ஈக்குவல் டு 15N கொடுப்போமா? ஸோ A இஸ் ஈக்குவல் டு 4N கொடுப்போம். புரியுதா? நான் எதுக்கு என்ன கொண்டு வந்தது புரிஞ்சா? இதை கேன்சல் பண்ணி Yக்கும் Aக்கும் ரேஷியோ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். Y இஸ் ஈக்குவல் டு 15N. 15N இங்கே என்ன வரும்? 12N வரும். இங்கே என்ன வரும்? 15N வரும். இங்கே என்ன வரும்? 45N வரும். இங்கே என்ன வரும்? 40N வரும். இங்கே 8N, இங்கே 32N, இங்கே 28N. நான் போட்டது கரெக்டாப்பா அப்படின்னு எப்படி செக் பண்ணனா 20 + 32 52, 52 ஒரு 28 80. கரெக்டா? ஸோ 80N வந்து இதனோட டோட்டல்.
16 பார்ட்னோட வேல்யூ 80 என்ன, 15 பார்ட்னோட வேல்யூ 75 என்னன்னு வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது கரெக்ட். 55 ஒரு 20 75. ஸோ இது நீங்க போட்டது கரெக்ட். கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் க்ளூ அவன் என்ன கொடுத்துருக்கானா, the average number of people only ரசகுல்லா only ஜலேபி. ஒன்லி ரசகுல்லா எவ்வளோப்பா? 40n. ஒன்லி ஜலேபி என்னப்பா? 45n. இது ரெண்டுத்தினுடைய மதிப்பு தான் எனக்கு ஆவரேஜ் 850. அப்போ டோட்டல் என்ன? 1700. அப்போ 85 என்னோட மதிப்பு 1700 அப்படின்னா என்னோட மதிப்பு 20. இதெல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கிறோம்? ஆன்சர் கிடைச்சிரும். கரெக்டாக? ஸோ என்னோட மதிப்பு இங்கே எல்லாத்துலேயும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதுதான் வென் டயக்ராமோட வேல்யூ. அப்போ மூவ் என்ன மூவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் இந்த இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்டான மூவ். ஸோ இதை கண்டுபிடிக்கல அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்? பட் திரும்ப அந்த லூப்லேயே தான் மாட்டியிருப்போம். ஏன்னா நம்ம இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வேரியபிள் வச்சு என்ன பண்ண முடியாது? இந்த வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் நெக்ஸ்ட் மூவ். அப்போ என்ன மைண்டில் நம்ம ஓடிட்டே இருக்கணும்? இதனுடைய டோட்டல் வந்து இந்த ரேஷியோ, இதனுடைய டோட்டல் வந்து இந்த ரேஷியோ அப்படின்ற பாயிண்ட் ஓடிட்டே இருக்கணும். ஸோ இதை வந்து மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இன்னும் பெருசாக கொடுத்து வச்சுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை. ஸோ கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி, ட்ரீம்லேண்ட். ஸோ இதெல்லாம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கானா, the given data is about the number of visitors to different theme parks over a period of time. It includes about local and international visitors of various theme parks. ஸோ நிறைய தீம் பார்க் இருக்குது, அதனுடைய லோக்கல் விசிட்டர்ஸுக்கும் இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸுக்கும் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அது என்னென்ன தீம் பார்க்னு அவங்க கொடுக்கல, நம்மள தான் எடுக்கணும். இங்கே அப்படியே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னென்ன பார்க்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபன் பார்க். ஸோ ஃபன் பார்க் ஆர்டர் வந்து எங்கே வேணாலும் டிஃபர் ஆகலாம், அவன் எப்படி ரேஷியோ வந்து கம்பேர் பண்ணி தான் பேச போகிறான். நெக்ஸ்ட் டிஸ்னி லேண்ட். ஓகே, அடுத்து ட்ரீம்லேண்ட். ஓகே, அடுத்து அட்வென்ச்சர்ஸ் வேர்ல்டு. வேற என்ன இருக்கு? வாட்டர் வேர்ல்டு. ஓகே, ஸோ இப்போதைக்கு இது மட்டும் தான் கண்ணில் தெரிஞ்சிருக்கு. வேறு எதுவும் இருந்துச்சுன்னா மேப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான வேல்யூ தான் அவன் கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து தீம் பார்க்கு, இது வந்து லோக்கல் விசிட்டர்ஸ், இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸ். ஸோ இந்த டேட்டாவை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே ஓகே, அவன் எக்ஸ்ன்ற டேர்ம் கொடுத்துருக்கான். கண் எதிரில் தெரியுது எக்ஸ்னு. எந்த ஒரு அசம்ஷனுக்கும் நம்ம என்னென்னு எடுக்கக்கூடாது? எக்ஸ்ன்னு எடுக்கக்கூடாது. ஓகே ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன? ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸ் தெளிவாக படிக்கணும். இன்டர்நேஷ்னல் டு லோக்கல் நீங்கள் எழுதியிருக்கிற ரேஷியோவில் அவன் கொடுத்துருப்பான்ற படிக்கிறதும் ஃபஸ்ட்டு தப்பு பாயிண்ட்டு. இன்டர்நேஷ்னல் டு லோக்கல், அப்போ இன்டர்நேஷ்னல் வந்து ஒரு பார்ட் அப்படின்னா லோக்கல் வந்து 2 பார்ட். எங்கள் ஃபன் பார்க்கில் நான் என்ன வேரியபிள் கொடுக்குறேன்னா இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸ்க்கு ஏன் கொடுக்குறேன், அப்போ லோக்கல் விசிட்டர்ஸ்க்கு 2n கொடுக்குறேன். கரெக்டா? ஓகே, த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸ் டு லோக்கல் விசிட்டர்ஸ் இன் டிஸ்னிலேண்ட். இந்த இடத்துலையும் இன்டர்நேஷ்னல் டு லோக்கல் தான் கொடுத்துருக்கான், ஆனால் இந்த இடத்துல 2:1 கொடுத்துருக்கான். ஸோ டிஸ்னிலேண்டா அப்போ என்ன வரும்? இந்த இடத்துல 2bன்னு எடுத்தா இந்த இடத்துல b. கரெக்டா? கரெக்டாக தானே? வேற வேரியபிள் தான் கொடுத்தாகணும், நான் வேற எனக்கு வழியே கிடையாது. த டோட்டல் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் இன் ட்ரீம்லேண்ட். ட்ரீம்லேண்டோடைய டோட்டல் விசிட்டர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28x. கரெக்டா? ஓகே, the number of local visitors in water world. Local visitors in water world is 2x more than the number of international visitors in adventures world. இங்கே தான் நம்ம பாலுங்க மாட்டுவேன். அவன் 2x மோர்ன்றத இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூவை விட இது 2x அதிகம். அப்போ இந்த வேல்யூக்கு நீங்கள் ஒரு அசம்ஷன் கொடுக்கணுமா? கொடுக்கணும். ஸோ இங்கே சின்னு வச்சா இங்கே வந்து c ப்ளஸ் என்னது 2x. கரெக்டா? சாரி, the number of local visitors in the water world is 2x more than the number of international visitors in adventures world. கரெக்டா? ஸோ இங்கே வந்து நான் சின்னு வச்சேன் அப்படின்னா இதனோட வேல்யூ என்னவா இருக்கு? எனக்கு c ப்ளஸ் 2x இருக்கும். கரெக்டா? கரெக்டாக தான் எடுக்கண்ணா. ஓகே ஓகே, சாரி, இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸ். ஐயோ, ஸோ இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸ் இன் எங்கடா அது? வாட்ரு. வாட்ரு, த நம்பர் ஆஃப் லோக்கல் விசிட்டர்ஸ் கோயம்பிட்டேன் நான். ஓகே, த நம்பர் ஆஃப் லோக்கல் விசிட்டர்ஸ் இன் வாட்டர் வேர்ல்டு. இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸ் இன் அட்வென்ச்சர்ஸ் வேர்ல்டை விட 2x அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே சின்னு வச்சா இங்கே c ப்ளஸ் 2x. கரெக்டா? கரெக்ட் தானே? ஓகே, வேற என்ன? த நம்பர் ஆஃப் லோக்கல் விசிட்டர்ஸ் இன் அட்வென்ச்சர்ஸ் வேர்ல்டு. ஸோ லோக்கல் விசிட்டர் இன் அட்வென்ச்சர் வேர்ல்டு வந்து 6x மோர் தென் த லோக்கல் விசிட்டர்ஸ் இன் ட்ரீம் வேர்ல்டு. ஸோ இதை விட இது 6x அதிகம். நம்பர் ஆஃப் லோக்கல் விசிட்டர்ஸ் இன் அட்வென்ச்சர்ஸ் வேர்ல்டு இஸ் 6x மோர் தென் த நம்பர் ஆஃப் லோக்கல் விசிட்டர்ஸ் இன் ட்ரீம்லேண்ட். இதை விட இது 6x அதிகம். அப்போ நான் இங்கே புது வேரியபிள் கொடுக்கணுமா? இங்கே dன்னு அடிச்சா இங்கே d ப்ளஸ் 6x. என்னப்பா சுற்றி வேரியபிளாக போயிட்டு இருக்குன்னா போட்டோம் இருக்குது. ஓகே, த நம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸ் இன் அட்வென்ச்சர்ஸ் வேர்ல்டு இஸ் 8x. ஸோ இதனோட வேல்யூ வந்து எனக்கு 8x.
கரெக்டா? த நம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் விசிட்டர்ஸ் இன் அட்வென்ச்சர்ஸ் வேர்ல்ட் இஸ் 8x அப்படின்னா, டக்குன்னு என்ன மண்டையில ஸ்ட்ரைக் ஆகும்னா, இங்க 8x அப்படின்னா, இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா இது என்னவா மாறிரும்? இது 10x மாறிரும். கரெக்டா? ஓகே. The average number of international visitors in Adventures World, international visitors in Adventures World and the local visitors in Dreamland is 11x. கொச்சா மத்தியா ட்விஸ்ட். இது ரெண்டுத்தினுடைய ஆவரேஜ் வந்து எனக்கு 11x பா. நல்லா கவனிங்க. இன்டர்நேஷனல் இன் அட்வென்ச்சர்ஸ் வேர்ல்ட், லோக்கல் விசிட்டர்ஸ் இன் ட்ரீம்லேண்ட், இது ரெண்டுத்துக்கான ஆவரேஜ் வந்து 11x அப்படின்னா, இங்கே என்ன வரும்? இங்கே 14xன்னு வரும். அப்போ தான் இது ரெண்டுத்தையும் கூட்டினா 22x, அதுக்கு ஆவரேஜ் எடுத்தால் 11x. இப்போ இங்கே 14xனா இங்கே என்ன வரும்? இங்கே 20xன்னு வரும். இங்கே 20xனா இதனுடைய டோட்டல் என்ன? 28x. கரெக்டா? இங்கே 14xனா இங்கேயும் 14x தான் வரும். புரிஞ்சா? இப்போ இத்தனை வேரியபிள் எடுத்ததெல்லாம் இங்கே இல்லையா? சி டிலாம் இல்லாமல் போயிடுச்சா? ஓகே. The number of international visitors in water world, international visitors in water world is 4500 plus x. அவனே டைரக்டா கொடுத்தான். So இதனோட வேல்யூ 4500 plus x. The number of international visitors to Disneyland, Disneyland உடைய international visitors எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12x plus 400. ஓகே ஓகே. ஸோ இதோட நிறுத்திக்கணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? இது வந்து 2 பார்ட்டுக்கான வேல்யூ. நான் டக்குன்னு என்ன பண்ணிருந்தேன், இந்த வேரியபிளை அடிச்சுட்டு 6x plus 200 நீங்க எழுதணும். அதுதான் கரெக்டான மூவ். ஏன் அப்படின்னா எனக்கு 2 டைம்ஸ்னோட வேல்யூ தான் 12x plus 400னா கண்டிப்பா எனக்கு என்னவா இருக்கும்? இதனோட வேல்யூ 6x plus 200 இருக்கும். கரெக்டா? இதுல இருந்து சந்தேகம் இருக்கா? இதனோட வேல்யூ வந்து இதனோட வேல்யூவை விட இதனோட வேல்யூ 2 பார்ட்னா இதனோட வேல்யூ கண்டிப்பா சிங்கிள் பார்ட்டா இருக்கும். முடிஞ்சா? ஸோ இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் லோக்கல் விசிட்டர்ஸ் இன் டிஸ்னிலேண்ட், கண்டிப்பாக இதுக்கெல்லாம் போகிறதுக்கு பொறுமை வேணும். நீங்கள் எடுத்த உடனே தப்பாக படிச்சிங்க அப்படின்னா மொத்தமே ஃப்ளாப் ஆயிரும். ஏதோ ஒரு இடத்துல மாட்டின்னு முடிப்போம். ஸோ இப்போ நான் இங்கே மாட்டினல, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக படிக்கல அப்படின்னா பொறுமையாக படிங்க, பட் போக போக ஃபாஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. நம்பர் ஆஃப் லோக்கல் விசிட்டர்ஸ் இன் டிஸ்னிலேண்ட் எங்கே இருக்குப்பா? ஓகே, இந்த நம்பர் ஆஃப் லோக்கல் விசிட்டர்ஸ் இன் டிஸ்னிலேண்ட் வந்து 6x plus 200 இஸ் கொடுத்துருக்காங்களா? இஸ் லெஸ்ஸுனா நான் சொல்லியிருக்கேன், பக்கத்தில் தான் போடணும், ஃபர்ஸ்ட்டில் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் விசிட்டர்ஸ் இன் ஃபன் பார்க் எவ்வளோப்பா? இன்டர்நேஷனல் விசிட்டர்ஸ் இன் ஃபன் பார்க் வந்து எங்கே இருக்கு? ஏவா எங்க இருக்கேன்? ஒரே நிமிஷம். வேற எதுவும் நோட் பாயிண்ட் எதுவும் விட்டோம்னா, நம்பர் ஆஃப் லோக்கல் விசிட்டர்ஸ் the number of local visitors in Disneyland is x plus 100 less than the number of international visitors in fun park. International visitors in fun park. Vaadam clues agdo. The number of okay. The number of local visitors in fun park is 16x. So local visitors நோட வேல்யூ fun park வந்து 16x அப்படின்னா இது 8x. ஓகே, இந்த பாயிண்ட் படிக்கவே இல்லை. இப்படி பாயிண்ட் மிஸ் பண்ண அப்படின்னாலும் மொத்தமாக காலி ஆகிடுவோம். ஓகே, அவன் என்ன கொடுத்துருக்கான்? The number of local visitors in Disneyland 6x plus 200 is அப்படின்றப்போ மைனஸ் அப்படின்னா இங்கே தான் போடணும். -x -100. சில பேர் வந்து இந்த உள்ள மைனஸ் கொண்டு போங்க. இது இருக்க டேர்ம் தான் பிராக்கெட் வந்து எதுக்காக கொடுத்துருக்கான்? மொத்தமாக ஒரு டேர்மாக கன்சிடர் பண்ணுறப்போ. ஸோ லெஸ்ன்றப்போ இது மைனஸ் ஆயிருமா? எதை விட லெஸ்? இன்டர்நேஷனல் விசிட்டர்ஸ் இன் ஃபன் பார்க் எவ்வளோ? 8x. ஸோ இதுதான் ஈக்குவேஷன். ஸோ இந்த வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா, இன்டர்நேஷனல் விசிட்டர்ஸ் இன் ஃபன் பார்க்கை விட x plus 100 வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதை வேணா இது மைனஸ் பண்ண எப்படி வருமா? ஸோ இங்கே 7x இந்த பக்கம் வந்துச்சுன்னா எக்ஸ் தான், இந்த 100 அந்த பக்கம் வச்சுன்னா 300. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 300. இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணால் கிடச்சிரும். எல்லாத்தினுடைய ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ எக்ஸ்ன்ற டேர்ம்ஸ் ஒய்ன்ற டேர்ம்ஸ்லாம் கொடுத்துட்டா உடனே அப்படியே நிறுத்திடணும் அப்படின்னா கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து லீட் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ்னோட வேல்யூ 300, அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இது நல்லா கவனிங்க, நான் என்ன லாஜிக்கில் யோசிக்கிறேன் அப்படின்றது. ஸோ இதுதான் 4 சப் கொஸ்டின். ஓகே, ஸோ சப் கொஸ்டினாக ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கிறது நல்லா கவனிங்க. பாலா டிஸ்ட்ரிபியூட்டட் ₹240 among 5 individuals. ஓகே, பாலா கிட்ட வந்து 240 ரூபா இருக்குப்பா. ஓகே, அவன் எத்தனை பேருக்கு அந்த அமௌண்ட் கொடுக்குறான்னா 5 பேருக்கு கொடுக்குறான். PQRST. கரெக்டா? ஓகே, இன் ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் T received twice as much as R. ஆருக்கு எவ்வளோ கொடுத்தியோ அதில் டபுள் மடங்கு இங்கே கொடுக்கணும். இன்கேஸ் ஆருக்கு அமௌண்ட் வந்து ₹X கொடுத்துருக்கான் அப்படின்னா Tக்கு ₹2X போயிருக்கும். கரெக்டா? ஓகே, S received half as much as P. கரெக்டா? ஸோ அதாவது எஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்குன்னா பிக்கு கிடைச்ச அமௌண்ட்டில் பாதி. ஸோ பிக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கோம்?
2y இங்க y. ஏன்னா உங்களுக்கு இவங்க 2 பேருக்கு ரிலேஷன் தெரியாது. நீங்களா ஒரு வேரியபிள் கொடுக்கக்கூடாது. ஓகே. அண்ட் Q ரிசீவ்ட் ₹60. ஸோ Qக்கு வந்து ₹60 ரிசீவ் ஆயிருக்கு. கரெக்டா? ஓகே. இப்போ என்ன ஈக்குவேஷன்? 2y + y வந்து 3y. கரெக்டா? ஓகே. x + 2x வந்து 3x. அப்போ 3x + 3y + 60 = 240. இது பேசிக்கான காமன் சென்ஸ். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா 240 வரும். அப்போ x + y = 60 அப்படின்னு வரும். கரெக்டா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே. லேட்டர் பிரின்சி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ பிரின்சின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நமக்கு வந்து டோட்டல் ஆஃப் ₹160 வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. அமாங் சேம் 5 இண்டிவிஜுவல்ஸ். ஸோ அப்படியே 5 பேருக்கு. ஸோ PQRST. கரெக்டா? நல்லா கவனிங்க. நான் நெக்ஸ்ட் தான் பாயிண்ட் படிக்கிறேன். எடுத்த உடனே வேற இடத்துக்கு ஜம்ப் பண்ணல. கொடுத்ததை முடிச்சுட்டு போறேன். ஓகே. த அமௌண்ட்ஸ் கிவன் டு QR and S. ஸோ QRSக்கு மட்டும் ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட்ல கிடைக்கிற QRSக்கு மட்டும் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? 5:9:6. அப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் கொடுக்கணும். என்ன வேரியபிள் கொடுக்கலாம்? ஸோ Q வந்து 5A, R வந்து 9A, S வந்து 6A. வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். ஏன்னா இந்த அமௌண்ட்ல இதுக்கான ரேஷியோ. ஓகே. ஆஃப்டர் போத் த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், நல்லா கவனிக்கணும். ஆஃப்டர் போத் த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அமௌண்ட் கம்பைன் அமௌண்ட் ரிசீவ்டு பை P அண்ட் T. அதாவது இங்க Pக்கும் Tக்கும் ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்கும். கரெக்டா? இங்க Pக்கும் Tக்கும் ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்கும். அந்த 2 அமௌண்ட்டும் சேர்த்து Pயும் Tயும் சேர்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் த டோட்டல் அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பை பாலா அண்ட் பிரின்சி. அதாவது மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாலா கொடுத்ததுல Pக்கும் Tக்கும் எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சு? 2x + 2y. பேசிக். ஓகே. இங்க பாலாக்கும் பிரின்ஸுக்கும் எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி யோசிக்கணும்? மொத்த அமௌண்ட் 160. இவங்களுக்கு 20A வந்து கொடுத்துட்டாங்க. அப்ப 160 - 20A தான் யாருக்கு போய் சேரக்கூடிய அமௌண்ட்? Pக்கும் Tக்கும் போய் சேரக்கூடிய அமௌண்ட். கரெக்டா? Pக்கும் Tக்கும் பாலா கொடுத்தது 2x + 2y. ஓகே. பிரின்சி வந்து Pக்கும் Tக்கும் கொடுத்தது 160 - 2y 20y. ஓகே. அது எதுக்குப்பா ஈக்குவல்? ஈக்குவல்டு half ஆஃப் தி டோட்டல் அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பை போத் பாலா அண்ட் பிரின்சி. அதாவது பாலாவும் பிரின்சியும் சேர்ந்து கொடுத்த மொத்த அமௌண்ட்ல எனக்கு பாதி அமௌண்ட் யாருக்கு போச்சு? Pக்கும் Tக்கும் போச்சு. அப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா 200ன்னு போடணும். 2 பேரும் சேர்ந்து கொடுத்த அமௌண்ட் வந்து 400. அதுல பாதி அப்படின்றப்போ Pயும் Tக்கு மட்டும் ₹200 போயிருக்கு. அந்த மொத்த டிரான்சாக்ஷன்ல போயிருக்கு. இந்த இடத்துல ரொம்ப ஒரு பேசிக்கான காமன் ஐடியா அப்ளை பண்ணோம். x + y வேல்யூ 60 அப்படின்னா 2x + 2y வேல்யூ 120. இதை நீங்க அப்ளை பண்ண தவறினால் கண்டிப்பா நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ண முடியாது. இதுக்கு தான் நான் இந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சேன். ஸோ இதனோட வேல்யூ 120 + 160 - 20A = 200. கரெக்டா? கரெக்ட் தானே? ஓகே. 360 - 100 என்ன வரும்? 360 120 120 + 160 வந்து 280. 280 280லேருந்து 200 போச்சுன்னா 80. அப்போ ஏனோட மதிப்பு 4. ஏனோட மதிப்பு 4 அப்படின்னா இங்க என்ன வரும்? 20 36 24. கரெக்டா? அதாவது இவங்க 20A கிடைச்சிட்டா, அதாவது இவங்க 2 பேருக்கும் கிடைச்ச அமௌண்ட் வந்து ₹80. கரெக்டா? கரெக்ட் தானே? ₹80 கிடைச்சாதான் Pக்கும் Tக்கும் சேர்ந்து ₹80 கிடைச்சிருக்கும். இங்க ஒரு ₹120 கிடைச்சிருக்கும். கரெக்டா? அப்ப மொத்தத்துல ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ₹200 கிடைச்சிருக்கும். இதனால தான் என்ன பாயிண்ட் கரெக்ட் ஆகுது? ஈக்குவல் டு half ஆஃப் தி டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு பை டிஸ்ட்ரிபியூட்டட் பை பாலா அண்ட் பிரின்ஸ்க்கு ஈக்குவல் ஆகுது. நான் சொல்றது புரியுதா? ஒன்றும் இல்லை, ஏனோட வேல்யூ இங்க எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஏனோட வேல்யூ வந்து 20, இங்க 36, இங்க 24னா 80. இந்த 80 போக பிரின்சி வந்து Pக்கும் Tக்கும் ₹80 கொடுத்துருப்பாங்களா? பிரின்சி வந்து பாலா வந்து Pக்கும் Tக்கும் கொடுத்த அமௌண்ட் வந்து 2x + 2y. x + y வேல்யூ 60னா 2x + 2y மதிப்பு என்ன? 120. ஸோ 120 + 80 200. ஓகே. அடுத்த பாயிண்ட். while S ended up with an amount that was half of the P. இந்த பாயிண்ட் என்னன்னா, Sக்கு மொத்தமா கிடைச்ச அமௌண்ட் எவ்வளோப்பா? 24 + y. 24 + y தான் Sக்கு கிடைச்ச மொத்த அமௌண்ட். ended up with an amount that was half of that of received by P. ஸோ 2y ப்ளஸ் இங்க தான் நம்ம ஆளுங்க எடுக்க யோசிப்போம். இங்க ஒரு ஈக்குவேஷன் வரும். ஆனா அதுக்கு வந்து நம்ம யோசிப்போம். ஏன்னா இப்போ ஒரு பாயிண்ட் யோசிங்க. இது ரெண்டுத்தினுடைய மதிப்பு என்ன? 80. கரெக்டா? கரெக்ட் தானே? P + T வேல்யூ 80. நான் இங்க புது வேரியபிளை இன்க்ளூட் பண்றேன் B. ஏன்னா நான் திருத்தன்னு முடிக்கிறேன் பார்த்தியா? இங்க Pக்கு என்னென்ன எடுக்குது நானே தெரியல. இங்க 2yன்னு எடுத்துட்டேன். இங்க நான் என்னென்ன எடுப்பேன்? எதுவுமே எடுக்க முடியல. அப்ப இங்க Bன்னு வச்சா இங்க எனக்கு 80 - Bன்னு வருமா?
நான் எடுக்கிறதுலாம் புரியுதா இல்லையா? இங்கே பின்னு வச்சா இங்கே கண்டிப்பாக 80 மைனஸ் பி தான் வரும். அப்போ இங்கே என்னப்பா வரும்? 80 மைனஸ் பின்னு வரும். கரெக்டாக? இதுதான் பேசிக்கான அப்ரோச். ஓகே, இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா பேசிக்கான ஐடியா அதெல்லாம். இப்போது 24 + y is equal to y plus 40 minus 0.5b. கரெக்டா? இது 2ஆல் டிவைட் பண்ணு. இந்த yக்கு y கேன்சல். 0.5b is equal to 16 சாரி 0.5b is equal to 16, b is equal to 32. இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் என்ன தான் பண்ணியிருக்கணும்? சுற்றி சுற்றி போயிட்டே தான் இருக்கணும். கரெக்டா? ஸோ பீனோட வேல்யூ 16 சாரி 32 அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே என்ன வரும்? இங்கே 32. ஸோ 48. இங்கே வந்து உங்களுக்கு 32. புரிஞ்சா? ஸோ இப்போ எல்லா வேல்யூமே கண்டுபிடிச்சாச்சு. பிரின்சியில் கொடுத்த எல்லா வேல்யூமே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? உங்களுக்கு ஆன்சர் முடிஞ்சு. கரெக்டா? ஓகே. ஸோ அமௌண்ட் ரிசீவ்டு பை இப்போ ஏச்சு பாருங்க. எப்படி இது வந்து இன்னொரு விதத்தில் பேசிக்கான காமன் சென்ஸ். எப்படின்னா பட் ஆனால் நம்மளால் அப்படி யோசிக்க முடியாது. ஸோ இங்கே ஒய் இருக்கா, இங்கே 2y இருக்கு. அப்போ இங்கே இருக்க அமௌண்ட்னுடைய டபுள் தான் இங்கே இருக்கணும். அதாவது இதில் பாதி இங்கே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நான் சொல்கிற லாஜிக் புரியுதா? இப்போ ஸ்ட்ரைக் ஆகுமா பாருங்க. இது வந்து பீனோட பாதி. ஸோ இங்கே பாதி நான் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். அப்போ இங்கேயும் பாதி தான் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும் தானே இந்த ஓவரால் ஆஃப் அப்படின்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ இங்கே 24 இங்கே 48. இது ரொம்ப பேசிக்கான காமன் சென்ஸ். பட் நம்ம யோசிக்க சில டைம் தவறுவோம். பட் இது அப்ரோச் அப்படின்னா இப்படியே போட்டு போயிடலாம். பட் ஸ்ட்ரைக்கும் ஆகுனா சந்தோஷம் அப்படின்றது சொல்ல வரேன். ஓகே ஓகே. ஸோ எல்லா பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சா? ஓகே, நான் தனியாக எழுதிக்கிறேன். ஐயோ ஓகே. ஸோ இது வரைக்கும் எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. இப்போ கொஷின் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, எல்லாம் ஒரு மாதிரி கொலகாலன்னு எழுதி வச்சிருக்கேன். ஸோ நான் இதை வந்து அழிச்சிக்கிறேன். ஸோ இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து 32, இது வந்து 36, வந்து 48 இதெல்லாம் வேணாம். ஓகே, நான் எது அழிச்சேன்? ஓகே, இது அழிச்சு போட்டோன்னு நினச்சேன். ஸோ ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஷின். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பை பிரின்சி வென்ட் டு டி? பிரின்சி எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க? 160 ரூபா கொடுத்தாங்க. டீக்கு எவ்வளோ அமௌண்ட் போச்சு? 32 ரூபா போச்சு. இதில் எத்தனை பர்சன்டேஜ்? இது 20%. ஸோ இந்த லீட் கண்டுபிடிக்கல அப்படின்னா பீன்ற ஒரு வேல்யூவே கிடையாது. பீனோட வேல்யூ கிடைக்கலாம், டீனோட வேல்யூ தெரியாது. இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியாது. அவ்வளோதான், முடிஞ்சா? இஃப் த டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்ட் பை டி இஸ் 104. இது வந்து நெக்ஸ்ட் க்ளூ. அதாவது 2x + 3 2x வந்து பாலா கொடுத்த அமௌண்ட், 32 வந்து பிரின்சி கொடுத்த அமௌண்ட், ரெண்டும் சேர்ந்து 104 அப்படின்றது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா? அப்போ எக்ஸ்னோட மதிப்பு என்ன? இது வந்து 72. அப்போ எக்ஸ்னோட மதிப்பு 36. ஓகே, ஃபைண்ட் த அமௌண்ட் ரிசீவ்டு பை எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்னடா க்ளூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்னோட மதிப்பு 36 அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஒய்னோட மதிப்பு 24. ஒய்னோட மதிப்பு 24னா எஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கும்? 24 கிடச்சிருக்கும் பாலா கொடுத்ததுல. இது ஒரு 24, இது ஒரு 24, 48. கரெக்டா? கரெக்டா தானே? புரியுதா? இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான க்ளூ. இதை வச்சு நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம். இஃப் ஆர் ரிசீவ்டு 16 less than that of டி, ஆருக்கு எவ்வளோ அமௌண்ட் மொத்தமாக கிடச்சிச்சு? எக்ஸ் + 36. ஒரு க்ளூக்கும் இது கொஸ்டின் மாறும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டான ஆன்சர் கிடையாது. ஓகே ஓகே, இது வந்து டிஃபால்ட்டான ஈக்குவேஷன் x + y. ஸோ இதுக்கு 48, இதுக்கு 20%. முடிஞ்சா? ஸோ எல்லா கொஸ்டின் அழிச்சிடறேன் நான். கொஸ்டின் எழுதி வச்சுக்கிறேன். ஓகே, ஆர் ரிசீவ்ட் எவ்வளோ ஃபர்ஸ்ட்? x + 36 இஸ் 16 less than that of டி. டீக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிச்சு? 32 + 2x - 16. கரெக்டா? கரெக்டாக தானே? ஓகே, 2xலேருந்து எக்ஸ் போச்சுன்னா என்ன? எக்ஸு. 32லேருந்து 16 போச்சுன்னா 16. இந்த பக்கம் போச்சுன்னா எக்ஸ்னோட மதிப்பு என்ன? 20. ஃபைண்ட் த அமௌண்ட் ரிசீவ்டு பை பி அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ எக்ஸ்னோட மதிப்பு 20னா ஒய்னோட மதிப்பு, சாரி இங்கே ஒரு பாயிண்ட் அழிச்சிருக்குன்னு, ஸோ இங்கே 48. ஸோ ஒய்னோட மதிப்பு 40. ஒய்னோட மதிப்பு 40னா இங்கே 80 ரூபா பீக்கு பாலா கொடுத்துருப்பான். இவனுக்கு ஆல்ரெடி ஒரு 48 இருக்குது. ஸோ மொத்தமாக பீக்கு கிடைச்ச அமௌண்ட் 128 ரூபாய். புரியுதா? ஸோ இந்த பாயிண்ட் தான் கடைசி வரைக்கும் நின்று பேசும். ஸோ இந்த க்ளூவை நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். ஓகே, இஃப் த 40% ஆஃப் த அமௌண்ட் ரிசீவ்டு பை ஆர் வாஸ் கிவன் பை பாலா. ஆருக்கு மொத்தமாக ஒரு அமௌண்ட் வந்திருக்குப்பா. அந்த 40% யாருக்கு கொடுத்ததுன்னு பார்த்தா பாலா கொடுத்துருக்கான். அப்போ ரிமைனிங் 60% எங்கேருந்து வாங்கியிருப்பான் தலைவன்? இவங்க வாங்கியிருப்பான். அப்போ 60% வேல்யூ தான் 36 அப்படின்னா மொத்தமாக ஆர்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபா இருக்குது. சரியா? அந்த 60ல் 60% 36. அப்போ ரிமைனிங் யார்கிட்ட வாங்கியிருப்பான்? பாலா கிட்ட 24 ரூபா வாங்கியிருப்பான். கரெக்டா? ஓகே, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்ட் பை பி அண்ட் எஸ்? எக்ஸ்னோட மதிப்பு 24னா ஒய்னோட மதிப்பு எவ்வளோ?
36. ஒய்னோட மதிப்பு 36னா இங்கே 72. எக்ஸ்னோட மதிப்பு எவ்வளோ? சரி, பிக்கும் எஸ்க்கும் கேட்டிருக்காங்களா? அப்போ ஒய்னோட மதிப்பு சரி இது அழிச்சிருக்கணும், பழைய கொஸ்டின். எக்ஸ்னோட மதிப்பு 24னா ஒய்னோட மதிப்பு 36, இங்கே 36 வருமா? பிக்கு மொத்தமாக கிடைச்ச அமௌண்ட் 120. எஸ்ஸுக்கு மொத்தமாக கிடைச்ச அமௌண்ட் 24 ஒரு 36 160. அப்போ 2:1. இதுதான் இந்த கேள்விக்கான பதில். இதெல்லாம் ஒரு மாதிரி நல்ல லாஜிக்கான கேள்வி. ஸோ இந்த மாதிரி கேள்விலாம் போட்டு பழகினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கேஸ் லெட் வந்து என்ன எப்படின்னா கேள்வி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இது உண்மையிலே ஒரு நல்ல கேஸ் லெட்டு, பட் பார்க்குறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளை ட்ராப் பண்ணுற கொஸ்டின்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் போட்டு நான் இந்த கொஸ்டினை முடிச்சுக்கிறேன். ஓகே, a person distributed certain number of chocolates among m+10 boys and m girls. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் புரியுது? கொஞ்சம் சாக்லேட் இருக்குப்பா, எவ்வளோன்னு தெரியுமா? தெரியாது. பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? m+10 பேர் இருக்காங்க. கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? m பேர் இருக்காங்க. ஓகே, இதுதான் அவன் கொடுத்துருக்க டேட்டா. ஃபர்ஸ்ட் he distributed 55.55% of the chocolates among girls. நல்லா கவனிங்க, அவன் டோட்டல் சாக்லேட்ஸ் பற்றி பேசுகிறான். டோட்டல் சாக்லேட்ஸ்க்கு நான் ஒரு அசம்ஷன் வைக்கலாமா? இப்போ என்னென்னு வைக்கலாம்னா இதுக்கான ஃப்ராக்ஷன் 5/9. அப்போது நான் எடுக்கிற அசம்ஷன் இந்த 9ஓட மல்டிபிளை எடுத்தால் சரியாக இருக்கும். டோட்டல் சாக்லேட்ஸ் எவ்வளோப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9A அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே, அந்த ரெஸ்ட் ஆஃப் த சாக்லேட்ஸ் வேர் அமாங் பாய்ஸ். அதாவது கேர்ள்ஸுக்கு மொத்தமாக டோட்டல் சாக்லேட்ஸ் கொடுத்தது, கேர்ள்ஸுக்கு நான் 5A கொடுக்குறேன், பாய்ஸுக்கு 4A கொடுக்குறேன். கொடுத்தனா? கொடுத்தேன். அடுத்த பாயிண்ட் என்ன? ஒரு நிமிஷம். அலங்கான பந்தானி. ஓகே, சாக்லேட்ஸ் அமாங் த கேர்ள்ஸ் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த சாக்லேட்ஸ் அமாங் பாய்ஸ். ஸோ இது 55% இவனுக்கு கொடுத்தா, இவனுக்கு வந்து ரிமைனிங் 4A வந்து இங்கே போயிருக்கும். ஓகே, சச் தட் இது வந்து டோட்டல். நல்லா கவனிங்க, எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், சும்மா எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுதுக்கு. இப்போ இன்கேஸ் 10 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா இங்கே 100 சாக்லேட் இருக்குன்னா ஆவரேஜ் என்ன? ஒரு கேர்ள்ஸுக்கும் 10 சாக்லேட் போகும். சரியா? 100 டிவைடட் பை 10ன்னு போட்டால் அதுதான் ஆவரேஜ். இப்போ இது என்னன்னு தெரியாது, ஆனால் நம்பர்ஸ் கொடுத்தா நம்ம டக்குன்னு ஆவரேஜ் சொல்லிடும். ஆனால் வேரியபிள்ஸ் கொடுத்தாலும் அது தெளிவாக காணும். இது டோட்டல் சாக்லேட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் போட்டால் அது என்னதான்? ஆவரேஜ் தான். சச் தட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் வித் ஈச் பாய் எவ்வளோப்பா சாக்லேட்ஸு? 4Aன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ். ஒரு பையனுக்கும் எத்தனை சாக்லேட் போயிருக்கும் ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாய்ஸை டிவைட் பண்ணியாச்சு. ஓகே, வாஸ்னா ஈக்குவல் டு இஸ்னால ஈக்குவல் டு 2m%. மோர் கொடுத்துருக்கானா லெஸ் கொடுத்துருக்கானா? கொடுக்கல. 2m% அப்படின்னா 2m டிவைடட் பை 100. பர்சன்டேஜ் என்னது? கீழே 100 போட்டால் அது ஃப்ராக்ஷனாக மாறிடும். ஆஃப் தி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் வித் ஈச் சைல்டு. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? எத்தவொடனே கேர்ள்ஸ் திங்க போடக்கூடாது. ஈச் சைல்டுனா மொத்தமாக எத்தனை சாக்லேட் பாருக்கு? 9A சாக்லேட்ஸ் இருக்குது. மொத்த கேர்ள்ஸ்க்கான மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் சைல்டு எவ்வளோ? 2m+10. நான் சொல்கிறேன், இந்த ஈக்குவேஷன் மட்டும் புரியல அப்படின்னா இது நெக்ஸ்ட் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. எப்படி? நம்பர் ஆஃப் பாய்ஸுக்கு ஆவரேஜ் சாக்லேட்ஸ் எவ்வளோ? 4A டிவைடட் பை m+10. இது எப்படி ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2m% போட்டாச்சு. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் வித் ஈச் சைல்டு, மொத்த சாக்லேட்டுப்பா, அது டிவைடட் பை மொத்த சைல்டு எவ்வளோ? 2m+10. இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆவரேஜ் கிடைக்கும். இந்த ஆவரேஜ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஏக்கு ஏ கேன்சல், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல். அப்போ என்ன வரும்? 200 இன்ட்டு 2m 400m, 200 இன்ட்டு 10 2000. இது இந்த பக்கம் போயிடுச்சா? எம் இங்கே இருக்கா? 9m² ப்ளஸ் 90. கரெக்டா? சரி, 9m² ப்ளஸ் 9m இருக்கா? அப்போ 90n. சரி, 90m. கரெக்டா? ஓகே, இப்போ இந்த பக்கம் வருமா? 9m² மைனஸ் 310m மைனஸ் 2000 ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன். கரெக்டா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 18,000 வரணும். டிஃப்ரென்ஸ் பார்த்தா எனக்கு 310 வரணும். ஸோ ஸ்ட்ரைக் ஆகணும். 36 5s are 180. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 31. இதுதான் இதுக்கான ரூட்ஸ். ஸோ 360 அல்லது 50, பட் பெரிய ரூட்டுக்கு ப்ளஸ் வரும். ஸோ எம்னோட மதிப்பு என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 40. எம்னோட மதிப்பு 40னா நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 50, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 40. புரிஞ்சா? இதுதான் பேசிக்கான அவங்க கொடுத்த பாயிண்ட். இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? எம்னோட மதிப்பு கண்டுபிடிச்சோம். ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 50, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து உங்களுக்கு 40. ஸோ எம்னோட வேல்யூ 40 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த க்ளூ, had he distributed
10 fewer chocolates among girls. In case 5A கொடுக்காம நான் 5A minus 10 chocolates கொடுத்திருக்க பட்சத்தில் the average number of chocolates with each girl எவ்வளோ? மொத்த சாக்லேட்ஸ் எனக்கு இருக்கிறது 5A minus 10. ஒரு கேர்ளுக்கும் போய் சேர வேண்டிய சாக்லேட் என்னவா இருக்கும்? 40 கேர்ள்ஸ் இருக்காங்க. அதாவது டோட்டல் சாக்லேட்ஸ் 10 குறைஞ்சிருச்சு. நம்மளால என்ன ட்விஸ்ட் யோசிப்போம் இந்த இடத்துல? அந்த 10 சாக்லேட் அப்போ பசங்களை தானே கொடுத்துருப்பாங்க. தம்பி இது ஃபியூவர் ஆட்னா இன்கேஸ் ஃபியூ அவன் கொடுக்கல, அதாவது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ற பாயிண்ட் அவன் கொடுத்தானா, நம்மளாம் என்ன பண்ணிக்க கூடாது, அந்த 10 சாக்லேட் எடுத்து பசங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இதுதான் தப்பு. அவன் என்ன சொன்னா, சிம்பிளாக அந்த இன்கேஸ் ஃபியூர் சாக்லேட்ஸ் கேர்ள்ஸுக்கு நான் 5A சாக்லேட்ஸ் கொடுத்துருந்தேன், அதில் நான் 10 கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு மட்டும் தான் நான் பேசினேன். வேறு எதுவும் சொன்னானா? சொல்ல. ஓகே, இஸ் with each average number of chocolates with each girl would be 1/5 times, not 3/2. ஒரு பசங்களுக்கும் அப்போ 4A divided by 50. ஒரு பசங்கிட்டே ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ், ஏன்னா இங்கே ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் வித் ஈச் கேர்ள் would be 1.5 times that with each boy. அப்படின்னா ஈச் பாயினோட ஆவரேஜுக்கு 1.5 டைம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? இதை கேன்சல் பண்ணால் 20, இதை கேன்சல் பண்ணால் 0, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 25A minus 50 is equal to 2 into 3 6, 6 into 4 24A. அப்போ ஏனோட மதிப்பு என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 50. அப்போ பாய்ஸ்க்கு 200 சாக்லேட்டும் கேர்ள்ஸ்க்கு 250 சாக்லேட்டும் தலைவன் கொடுத்துருப்பான். இப்போ நீங்கள் யோசிச்சது கரெக்டானு பாருங்கள். இப்போ இன்கேஸ் இதில் 10 சாக்லேட் எடுத்துட்டேன், 240 சாக்லேட் இருக்குமா? ஒரு கேர்ள்ஸுக்கு எத்தனை சாக்லேட் கொடுப்போம்? 6 சாக்லேட் கொடுப்போம். குறைச்சதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற பாருங்க. ஒரு பசங்களுக்கு எத்தனை சாக்லேட்? 4 சாக்லேட். இதனுடைய எத்தனை டைம்ஸ் இது? 1.5 டைம்ஸ். கரெக்டாக? அப்போது கேர்ள்ஸுக்கு கொடுத்த சாக்லேட் வந்து 250, பாய்ஸுக்கு கொடுத்த சாக்லேட் வந்து 200. கரெக்டாக? ஐயோ, ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷனோட. இந்த கேஸ் பார்க்கறது சின்னதாக தான் இருக்கும், ஆனால் இதில் கொடுத்துருக்க பேசிக்கான நம்ம கான்செப்ட் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்ற பாயிண்ட்டை செக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதில் என்ன, பாய்ஸ் வந்து எம்னோட வேல்யூ வந்து என்னது 40, அவ்வளோதான். பாய்ஸ் வந்து 50 பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ் வந்து 40 பேர் இருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கிற சாக்லேட் வந்து 200, இவங்க கிட்ட இருக்கிற சாக்லேட் வந்து 250. டோட்டல் சாக்லேட் 450, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 90. ஓகே, மற்றெல்லாம் அழிச்சலாமா? ஸோ இந்த கொஸ்டினோட போட்டு இந்த கேஸ்லெட் வந்து முடிச்சிருவோம். ஸோ நெக்ஸ்ட் கேஸ்லெட் வந்து நான் ரிமைனிங் கிளாஸில் எடுக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். பார்க்கலாம், கேஸ்லெட் வேணாம்னு வெறுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் SBPO மெயின்ஸ் IBSPO மெயின்ஸ் எழுதுறப்போ வருத்தப்படுவீங்க. ஓகே. இஃப் X% ஆஃப் த பாய்ஸ் ate half of the chocolates given to them. ஓகே, ஒரு பசங்களுக்கு பையனுக்கு எத்தனை சாக்லேட் கொடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் 4 சாக்லேட் கொடுத்தாங்க. ஓகே, X% ஆஃப் தி பாய்ஸ், டோட்டலாக எத்தனை பாய்ஸ் இருக்காங்க? 50 பாய்ஸ் இருக்காங்க. 50 பாய்ஸில் X% அப்படின்னா யோசிக்கக்கூடாது. 50 into X divided by 100 அப்படின்னு போட்டால் என்ன கிடைக்கும்? 0.5X பாய்ஸ்ன்னு கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். எத்தனை சாக்லேட் சாப்பிட்டானுங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த சாக்லேட்டில் பாதி சாப்பிட்டானுங்க, 2 சாக்லேட் சாப்பிட்டானுங்க. இந்த 0.5X பாய்ஸ் இருக்காங்களே, அவன் ஒவ்வொருத்தரும் கொடுத்து 2 சாக்லேட் சாப்பிட்டான். சரி, அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த பாய்ஸ்னா யாரு? இந்த 50 பாய்ஸில் எனக்கு இந்த 0.5X பாய்ஸை கழிச்சிடறேன். ஏன்னா இதுக்கு X%னா என்னது? 0.5X பாய்ஸ் தானே, கழிச்சிட்டேன். அவனுக்குலாம் எவ்வளோ சாப்பிட்டாங்கன்னா, அவனுக்கு கிட்ட கொடுத்த சாக்லேட்டில் 75% சாப்பிட்டாங்க. 75% சாக்லேட் எவ்வளோ? 4 சாக்லேட் கொடுத்தாங்கன்னா 3 சாப்பிட்டானுங்க. சரி, 3 சாப்பிட்டானுங்கப்பா. ஆஃப்டர் விச் ஈச் பாய்ஸ் வித் லெஃப்ட் வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 1.60. இந்த க்ளூ எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 50 பசங்கிறானுங்களா, 50 பசங்கிட்டே ஆவரேஜாக பார்க்குறப்போ எனக்கு ஒவ்வொருத்தங்கிட்டையும் 1.6 லெஃப்ட் ஆயிருக்கு. ஒருத்தன் 2 சாப்பிட்டான், ஒருத்தன் 3 சாப்பிட்டான். ஆனால் மிச்சத்தை வச்சு பார்க்குறப்போ ஒவ்வொருத்தங்கிட்டையும் 1.6 மிச்சம் இருக்குன்னா, அப்போ எவ்வளோ சாக்லேட் மிச்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 சாக்லேட் மிச்சம் இருக்குது. ஆனால் நம்ம ஈக்குவல் பண்ணுறது எதுப்பா அப்படின்னு பார்த்தா சாப்பிட்டது ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ 80 சாக்லேட் மிச்சம் இருக்குது அப்படின்னா எவ்வளோ சாப்பிட்டாங்க? 120 சாப்பிட்டாங்க. இதுதான் ஈக்குவேஷன். 80 இங்கே போடக்கூடாது, ஏன்னா இது என்னது? சாப்பிட்டதுக்கான கணக்கு. ஸோ அப்போது எக்ஸு ப்ளஸ் 150 மைனஸ் 1.5X ஈக்குவல் டு 120. அப்போ 0.5X ஈக்குவல் டு 30. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 60. எக்ஸ்னோட வேல்யூ 60னா எக்ஸ்னோட வேல்யூ 60. எக்ஸ்னோட வேல்யூ 60னா இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ ஆஃப் எம்னு கேட்குறாங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ ஆஃப் எம்னா எம்னோட வேல்யூ என்ன? 40. இதில் எத்தனை பர்சன்டேஜ் எக்ஸ்னோட வேல்யூ? 150%. கரெக்டாக தானே? ஸோ இந்த கேள்விக்கான பதில் 150%. ஹவு மெனி மோர் கேர்ள்ஸ் would join the children so that the percentage of boys becomes 40%. பாய்ஸ் வந்து 40%ஆக மாறணும். எவ்வளோ பாய்ஸ் இருக்கானுங்க? எனக்கு 40 பாய்ஸ் இருக்கானுங்க. எத்தனை கேர்ள்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகணும்னு கேட்குறாங்க. ஓகே, இது எப்படி எழுதணும்னா 40 + கேர்ள்ஸ் கொஞ்சம் ஜாயின் பண்ணுறாங்களா? பண்ணிட்டோம்.
50 கேர்ள்ஸ் இருக்காங்களா? எனக்கு பாய்ஸ் வந்து 40% மாறணும். ஸோ பொண்ணுங்க வந்து என்னவா இருக்கும்? 60% இருப்பாங்க. கரெக்ட்டா? இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 80 + 2 கொஸ்டின் மார்க் இஸ் ஈக்குவல் டூ 150. தேர்ஃபோர் 2 கொஸ்டின் மார்க் இஸ் ஈக்குவல் டூ 70. கொஸ்டின் மார்க் இஸ் ஈக்குவல் டூ 35. அதாவது 35 கேர்ள்ஸ் அதில சேர்ந்தாங்க அப்படின்னா, பசங்களோட சதவீதம் என்னவா மாறிடும்? எனக்கு 40% மாறிவிடும். கரெக்ட்டா? வாட் வாஸ் அன் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சாக்லேட் ரிசீவ்டு பை ஈச் கேர்ள்? ஒரு பொண்ணுக்கும் எத்தனை சாக்லேட்ப்பா குடுத்தாங்க? 250/40ன்னு போட்டீங்கன்னா, 4 6 240 ஒரு கால். ஸோ 6.25 சாக்லேட் ஒருத்தருக்கு குடுத்துருக்காங்க. உடைச்சு குடுத்தாங்களா? உடைக்காம குடுத்தாங்களான்னு கேட்கக்கூடாது. குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதான் இந்த கேள்விக்கான பதில். ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து நெறைய இருக்கு. அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல இருக்கேன். அவ்வளோதான். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். அண்ட் பாய் பாய்.